வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு வக்ர பலன், குரு அதிசார பலன். அதாவது குரு அட்வான்ஸ் டிரான்சிட், ஜூபிட்டர் அட்வான்ஸ் டிரான்சிட் பிளஸ் ஜூபிட்டர் ரெட்ரோகிரேட் உடைய ப்ரெடிக்ஷன். இந்த ரெண்டுமே ஒன்னா நடக்குது இந்த முறை. இது எப்படின்றது நான் அந்த வீடியோட எண்ட் டீட்டெயிலா சொல்றேன். ஏன்னா அது பெரியசா ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஸோ அதை நான் வீடியோட எண்ட் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இப்போ தனித்தனியா ஒரு ராசிக்கும் இந்த உங்களுக்கு அடிப்படையில் தெரியும், குரு வந்து ஒரு சுப கிரகம். ஸோ ஒவ்வொரு ராசிக்குமே அவர் அடிப்படையில் சுபமா இருந்தாலும் கூட இந்த முறை நடக்கிற இந்த மாற்றங்கள், ஏன்னா அது ஒரு விசித்திரமான ஒரு மாற்றமா வருது. அந்த மாற்றத்தினால வரக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, எதை நம்ம பயன்படுத்திக்கலாம், என்ன செஞ்சா நமக்கு இந்த சமயத்துல ஒரு பாசிட்டிவான நமக்கு தேவையானதை நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலா இப்ப நம்ம பார்க்கலாம். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்ல உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கு. பயன்படுத்த வேண்டியவங்க பயன்படுத்திங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜூபிட்டர் அட்வான்ஸ் அண்ட் ரெட்ரோகிரேட் ப்ரெடிக்ஷனை டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷராசி. மேஷராசியுடைய ஒரு மனநிலை அப்படிங்கிறது இந்த சனி பன்னெண்டுல வந்துட்டு, என்னடா இது வாழ்க்கை, பயங்கரமான சோதனை. அதுவும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஏஎல்எஸ் நடக்கிறவங்களுக்கு பயங்கரமான சோதனை. ஒரு மாதிரி ஒரு நெருக்கடியா, வேலை எப்போ நல்லா மாறும் அப்படி இப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு. ஒரு பதவி கிடைக்கும், ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறோம், ஏதோ ஒன்று நினைக்கிறோம் ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு மனப்போராட்டம் இருந்ததுன்னா, இந்த குருவுடைய இந்த டிரான்சிட், அதாவது அக்டோபர் மாதம் 19 இருந்து கிட்டத்தட்ட இந்த வக்ரகதி அப்படிங்கிறது மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கு. 100 நாளுக்கு மேலேயே இருக்கு. பட் இதுல பர்டிகுலரா யூஸ் பண்ண வேண்டிய டைம் அக்டோபர் 19 இருந்து டிசம்பர் 4க்குள்ள. இதுல தான் குரு என்ன பண்ணுவார்னா கடகத்துல இருப்பார், அதாவது அட்வான்ஸ்ல. அப்போ மேஷத்துக்கு கடகத்துல இருக்கக்கூடிய குரு கொடுக்கக்கூடிய ஒரு 3 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பதவி வேணும், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும், சேஞ்ச் ஆஃப் ஜாப் வேணும், ஒரு மாதிரி இடம் மாற்றம் வேணும், கொஞ்சமாவது இந்த முறை கிடைக்கிற வேலை கொஞ்சம் நிம்மதி தருமா, கொஞ்சமாவது இந்த முறை அலைச்சல் டென்ஷன்லாம் இல்லாம இருக்குமா, ஓரளவுக்கு ஹெல்த் நல்லபடியா ஆகுமா, ஓரளவுக்கு இந்த தடையெல்லாம் போகுமா அப்படின்னு ஓரளவுக்காவது கிடைச்சா போதும்னு நினைச்சிட்டே இருக்கீங்க மேஷராசி. ரொம்ப நாளா ட்ரை பண்ணீங்க, ரொம்ப நாளா ஏங்கி காத்துட்டு இருக்கீங்க. இந்த குரு அட்வான்ஸ் டிரான்சிட் இந்த கால அளவு அக்டோபர் 19 இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் இந்த கால அளவு தான் கடகத்துல இருப்பார். அங்க வக்ரமா அடைகிறாரு, பட் கடகத்துல இருப்பார். அந்த கடகத்துல இருக்கக்கூடிய நேரம் தான் வீடு வாங்கணும்னு காத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒன்னு டோக்கன் அட்வான்ஸும் கொடுக்கலாம், இல்ல ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கிரகப்பிரவேசமும் செய்யலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, வாகனம், வெஹிக்கிள், கார் வாங்கணும் இல்ல பைக் வாங்கணும், ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, பட் அதுக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு பயன்படும். 3, ஒரு இடம் மாற்றம், அது ரெண்டல் ஹவுஸா இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸா இருக்கட்டும், உங்க ஜாபா இருக்கட்டும், ஒரு இடம் மாற்றம் வேணும், ஒரு சேஞ்ச் வேணும். நான் பண்ண போறேன், ரொம்ப நாள் ட்ரை பண்றேன், அதை செய்யறதுக்கு, அதை முயற்சி செய்யறதுக்கு இது ஒரு சரியான கால அளவு. 4, இதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஹெல்த், ஆரோக்கியத்துல பலவிதமான உடல் ரீதியா ஒரு உபாதை, நோய்கள், ஒரு வருத்தம் சரியாகல, எப்ப சரியாகும், எப்ப நல்ல மெடிசன் கிடைக்கும், எப்ப நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், யாரை கன்சல்ட் பண்றது புரியல, இந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து உங்களை ஒரு மாதிரி ஒரு புத்துணர்ச்சியோட தரக்கூடிய பலன் தான் குரு 4th ஹவுஸ்ல. இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான பலனா மேஷத்துக்கு பார்க்கணும். இப்போ மற்றதெல்லாம் செய்யாதா அப்படின்னா இதான் மெயின். குரு 9 கூடியவர், அவர் வந்து கோணாதிபதினா திரிகோணத்துக்கு அதிபதி. ட்ரையாங்கிள் ஹவுஸ்க்கு வந்து அவர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற முக்கியமான பிளானட். இந்த குரு எப்பெல்லாம் கோணாதிபதி கேந்திரத்தை வராங்களோ அது ஒரு விசேஷமான அமைப்பு. பட் ஆனா இயற்கை சுபர் கேந்திரத்துக்கு பலம் இல்லைனாலும் கூட குரு பொதுவா கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்துருவார். அது ஏதோ ஒரு வகையில உங்களை சப்போர்ட் பண்றாருன்னு அர்த்தம். மேஷத்துக்கு இந்த 2025 மார்ச்ல இருந்து 7 சனி ஸ்டார்ட் பண்ணி பெருசா ஒன்றும் ஸ்கோர் வரல. எந்த மந்தம் பெரிய லெவல்ல ஒரு நல்ல பலனை வந்து பெரிய லெவல்ல கொடுக்கல. இந்த குரு தான் இந்த முறை கொஞ்சம் கொடுக்குறாரு, அதுவும் இந்த ஷார்ட் பீரியடு. ஸோ கிட்டத்தட்ட இந்த கடகத்துல இருக்கிற காலம்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து ஒரு மாசம் கூட அப்படிதான் இருக்கு. ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஒரு 45 நாள் வச்சிங்களேன், 45 நாள் கிட்டத்தட்ட இருக்கு. இந்த 45 நாள் தான் வந்து கடகத்துல இருப்பார். அதுக்கடுத்து அவர் மறுபடியும் மிதுனத்துக்கே வரும், ஆனால் வக்ரகதியில் இருப்பார். அது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் நம்ம சொல்ல முடியாது, பட் இதுதான் அட்வான்டேஜா இருக்கு. ஸோ மேஷம் இந்த கால அளவு நோட் பண்ணி அதுக்குறான முயற்சியை சரியா பண்ணீங்கன்னா பலன் உண்டு. இதுல மாணவர்களுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஆட் பண்ணலாம்னா எஜுகேஷன், அது ரிலேட்டடான முயற்சி, ஒருவேளை டிராவல் அப்ராட் பண்ணணும், இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். குருனாலே வந்து ஒரு விஷயம் கத்துக்கலாம். டு லேர்ன் சம்திங் நியூ, கத்துக்கணும், ஒரு ஆர்வமா உன்னை கத்துக்கணும். அதுக்கு இந்த குருவுடைய அட்வான்ஸ் டிரான்சிட்
பெரிய லெவலில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது என்னுடைய ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அடுத்தது நம்ம வந்து இந்த வீடியோ எண்டில் நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் மொத்தமாக சொல்கிறேன். பட் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி இன்னுமே 12th ஹவுஸில் தான் இருக்குது. சனி இன்னுமே வந்து 12ஆம் இடத்துல தான் இருக்குது. ஸோ சனியால் ஒன்றும் அங்கே பெரிய மாற்றங்கள் நிகழப்போவது இல்லை. சரி, குருவால் அப்போ அந்த சனியுடைய தாக்கத்தை குறைக்குமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம யோசிக்கணும். கொஞ்சம் தாக்கத்தை குறைக்கும். எப்படின்னா, இந்த குருவுடைய பார்வை கடகத்துக்கு போயிடுறாரு இல்லையா, அந்த ஒரு 45 நாள் இந்த குருவுடைய பார்வை வந்து சனி மேல விழும். ஏன்னா சனி எங்க இருக்கு? மீனத்துல இருக்கு. மீனம் யாருடைய வீடு? குருவுடைய வீடு. குரு கடகத்துக்கு வர்றார், உச்சத்துக்கு வர்றார். உச்சத்துல இருந்து அவருடைய பார்வையை போய் அங்க பதிக்கிறார். அப்புறம் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைஞ்சாலும் அவருடைய பார்வையை சனி மேல பதிக்கிறார். அப்ப சனியுடைய தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்க, அட்லீஸ்ட் சனியை கன்வெர்ட் பண்ணும். எப்படின்னா, அது நெகட்டிவா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னா இது கொஞ்சம் பாசிட்டிவான எனர்ஜியை போய் சப்போர்ட் பண்ணும். 2 நண்பர்கள் இருக்காங்க. அந்த 2 நண்பர்கள் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ராங் பிளான் கொடுக்குறாரு, ஒரு தப்பான ஐடியாவை வந்து கொடுத்து உங்களை மோசமா கைட் பண்றாரு. இன்னொரு நண்பர் என்ன சொல்ல, அது வேணாம், அதை நீ ஃபாலோ பண்ணாத, அது கொஞ்சம் சரியா வராது, யோசி அப்படின்னு சொல்ல. அந்த மாதிரி தான் குரு ஒரு நல்ல கிரகம். அதோட பார்வை விழுற இடம் என்ன நெகட்டிவா இருந்தாலுமே அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு உதவி செய்யும். அதுதான் இப்ப மேஷத்துக்கு நடக்க போகுது. ஸோ இதை நீங்க பயன்படுத்த வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னா, வேலை மாற்றம், உங்க பதவி மாற்றம், இடம் மாற்றம், வீடு வாங்குற ஐடியா, அப்புறம் வந்து லொகேஷன் சேஞ்ச் தான் சொல்லிட்டேன், வாகனம் வாங்குற ஐடியா, எஜுகேஷன், ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட், இந்த விஷயங்களுக்கு சாதகமா வருது. சரியா பயன்படுத்திங்க. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு தான் குருவுடைய இந்த அட்வான்ஸ் டிரான்சிட் பிளஸ் வந்து வக்ரம் அப்படிங்கிறது ரெட்ரோகிரேட் ஆகுறது பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா சனி ஆல்ரெடி 11ல் இருக்கு. அதோட பார்வை ஆல்ரெடி ரிஷபத்து மேல விழுந்துட்டு இருக்கு. பொதுவாக சனி பார்வை நல்லது இல்லை அப்படிங்கிறது ஒரு பொது கருத்து. ஆனா யோகக்காரனுடைய பார்வை டென்ஷனை கொடுத்தாலும் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இன்னொரு விதி இருக்கு. இப்ப குரு ரிஷபத்துக்கு 2ல் வந்து அதுவே ஒரு சுபத்தன்மை தான். ஒரு ராசிக்கு 2ல் குரு வந்துட்டாலே வாக்குஸ்தானத்துல ஒரு பலம் வந்துடும்னு அர்த்தம். இந்த குரு அட்வான்ஸ் டிரான்சிட்டா இப்ப வந்து அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி கடகத்துக்கு போயிடுறாரு. அங்க அவர் வந்து உச்சம் அடைகிறார். உச்சம் அடைகிறது ரிஷபத்துக்கு அட்வான்டேஜே இல்லை அப்படின்னு வச்சுப்போம். சரி, அப்ப கடகத்துக்கு உள்ள நுழையும் போது எப்படி இது பிளஸ்? கரெக்ட் தான். 3ஆம் இடத்துல மறையிற குருவால ஒரு ஆதாயம் இருக்கு. ஆனாலும் உச்சம் அடையுது. ஆனா உச்சம் அடைஞ்சாலும் அங்கிருந்து வக்ரகதிக்கு மாறும். எப்ப தெரியுமா மாறும்? அது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரகதிக்கு மாறிடும். ஒரு 20 நாள் 19 நாள் நீங்க அக்டோபர் 29, நவம்பர் 9, நவம்பர் 11, 22 டேஸ் வச்சுங்க. ஒரு 22 டேஸ்ல வந்து அது அப்படியே வக்ரகதியா மாறுது. அங்கிருந்து தான் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. ரிஷபத்துக்கு குரு உச்சமடைஞ்சு 3ஆம் இடத்துல மறைந்து அங்க வந்து வக்ரம் அடைய ஆரம்பிக்கிறார் பாருங்க. அந்த நவம்பர் 11 onwards 2025 இதுல இருந்து ரிஷபத்துக்கு ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும். எப்படி நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு பாவகிரகம் உங்களுக்கு, அதாவது ரிஷபத்துக்கு அடிப்படையில குரு சுபகிரகம், ரிஷபத்துக்கு குரு வந்து ஒரு பாவகிரகம், கெடுபலனை கொடுக்கிறவரு, சோதனையை கொடுக்கிறவரு, கெட்ட பேர் கொடுக்கிறவரு. இந்த மாதிரி ஒரு பாவகிரகம் போய் வக்ரம் அடைஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு எதிர்பார்க்கிற நல்ல பலன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்க்கிற நல்ல பலனை இந்த குரு ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, அது கடகத்தை தான் இருந்து பண்ணுமா அப்படின்னு கேட்டா, கடகத்தை மறுபடியும் டிசம்பர் 4 அப்படியே பேக் டு ஜெமினை, பேக் டு மிதுனத்துக்கே வந்துடும். அங்க வந்தாலும் ரிஷபத்துக்கு மறுபடியும் அந்த வாக்குஸ்தானத்துல தான் இருக்கும், வக்ரத்துல இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து நீங்க சொன்னது வந்து நம்ம எவ்வளோ கேட்டோம், எவ்வளோ சொன்னோம், ஆனா ஒண்ணுமே நடக்கல, யாரும் உதவி செய்யல, யாரும் ஒன்றும் கொடுக்கல. ஆனா இப்ப அது கிடைக்குமானா இப்பதான் அந்த வக்ர காலம் தான் சாதகம். அதாவது பொதுவா குரு ரிஷபத்துக்கு வாக்குஸ்தானத்துல வர்றது சுபம். 2ல் குருனா சுபம், சுப காரியங்கள், சுப பேச்சுகள் எல்லாமே நல்லதுதான், கெட்டது கிடையாது. இருந்தாலும் அந்த வக்ர காலம் என்பது என்னன்னா, நடக்காதவன் நடத்தி காட்டும், முடியாத கூட முடிச்சு காட்டும். இது நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது, நானும் ட்ரை பண்ணிட்டேன், நீ எவ்வளவு ட்ரை பண்ண ஒன்றும் நடக்கலையே, ஆனா இந்த முறை அதை நடத்தி காட்டும். அதுதான் வக்ரகதி. அந்த வக்ரம் வந்து ஒரு வேகத்தை கொடுக்கும், அந்த வேகம் வந்து ஒரு வேகத்தை கொடுக்கும், அது ஒரு ஆற்றலை கொடுக்கும், அந்த ஆற்றல் வந்து செயலை கொண்டு வரும், அந்த செயல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இப்படி இந்த வக்ர காலம் வந்து ரிஷபத்துக்கு ஒரு சாதகமான நேரமா வந்து நிற்கும். அந்த முறை ஒரு மாதிரி திடீர் நடக்கும். இந்த குரு வக்ரம் ஆயிட்டாருன்னா இப்ப சுப பலன்களை வந்து இப்ப ஒண்ணும் இல்லை, சடனா ஒரு பேச்சுவார்த்தையில நாளைக்கு கல்யாணம் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு ஒருத்தரோட பேசுறாங்க, ஒரு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு இதுவாயிடுச்சு, நாளைக்கு காலைல கல்யாணம்னு சொன்னா எப்படி ஏற்பாடு நடக்கணும்? அந்த மாதிரி இந்த குரு வக்ரன்றது ஒரே நாள்ல திடீர் ஏற்பாடு, திடீர் முடிவு, திடீர் சுபகாரியம், அந்த மாதிரி ஒரு பலனை தான் ரிஷபத்துக்கு ஏற்படுத்த போகுது. நான் ஆக்சுவலா ரொம்ப பாசிட்டிவா பாக்குறேன் ரிஷபத்துக்கு. ஆனா இந்த டேட்ஸ் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும்.
ஏன்னா அக்டோபர் 19 அப்படிங்கிறது அவர் கடகத்துக்கு உச்சம் அடைகிறார். உச்சம் அடையும் போது அந்த பலன் வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா தெரியும். இது என்னடா அது நமக்கு பாவகிரகம் போய் உச்சம் அடையுதுன்னு சொல்லி தெரியும். பட் அந்த அக்டோபர் 19 அங்க போனாலும் கூட வித்தின் 22 டேஸ்ல 3 வாரங்கள் தாக்கு பிடிச்சிங்கன்னா போதும். 3 வாரங்கள் உங்களுக்கு அப்படியே வக்ரம் ரெட்ரோகேட் ஆன உடனே ரிஷபத்துக்கு அங்கிருந்தே ஃபேவரை ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது சகாயஸ்தானம், அது வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலியமா வரக்கூடிய ஹெல்ப்னு சொல்லலாம், நெய்பர்ஸ் மூலியமா வரக்கூடிய ஹெல்ப்னு சொல்லலாம், உங்க கான்டாக்ட்ஸ் மூலியமா வர ஹெல்ப்னு சொல்லலாம். அதுலயும் கடகனா உங்களுக்கு தெரியும், கடல் கடந்து வரக்கூடிய கான்டாக்ட்ஸ் மூலியமா வரக்கூடிய ஹெல்ப்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில பெரிய உதவி ஒண்ணு கிடைக்குது. அந்த உதவி அப்படியே ஜெமினி மிதுனத்துக்கு வருது. அது உங்க வாக்குஸ்தானம். அங்கிருந்து உங்களுக்கு நீங்க கேட்டது, நீங்க எதிர்பார்த்தது, நீங்க சொன்னது அதெல்லாம் வேக வேகமா நடத்தி காட்டக்கூடிய ஒரு பலத்தை இந்த குரு காட்டுறாரு அர்த்தம். ரிஷபத்துக்கு இது ஒரு சரியான டைம். பிளான் பண்றவங்க பிளான் பண்ணீங்க. பட் இந்த வக்ரகதி அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா, மார்ச் 11 2026 வரைக்கும், மார்ச் 11 2026 வரைக்குமே அது வக்ரத்திலே இருக்கும். அது வரைக்குமே ரிஷபத்துக்கு செகண்ட் ஹவுஸ்ல தன்னோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வாக்குஸ்தானத்துல வக்ரம் அடைஞ்சு இருக்கிறது ஆதாயமான காலம் தான். இது என்னென்ன ஆதாயத்தை கொடுக்கும்? பணம், மெயினா மணி தான். மணி அண்ட் வெல்த், growth, சொன்னது செய்து காட்டுறது, சுப காரியங்கள். அது சுபகாரியத்தில் நீங்க எல்லாம் என்ன வேணா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வீடு வாங்கறதை பத்தி யோசிக்கலாம், திருமணத்தை பத்தி யோசிக்கலாம், என்ன வேணா சுபகாரியத்தை பத்தி நீங்க யோசிக்கலாம். பொருள் சேர்க்கறது, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்குறது. அப்புறம் வந்து நீங்க ஒரு வேலை கேட்குறீங்க, அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குது. நீங்க ஒரு ப்ரொபோசல் அனுப்புறீங்க, ஒரு பிசினஸ்க்கு ஒரு ப்ரொபோசல் அனுப்புறீங்க, அந்த ப்ரொபோசல் அவங்க ஓகே பண்றாங்க. எஸ் ஓகே, நீ ஒன்று கேட்ட, சூப்பரா கொடுத்துரு, சப்மிட் பண்ணிருக்க, நாங்க அப்ரூவ் பண்றோம். அந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிறது, அப்ரூவ் பண்றது, இது குருவுடைய அந்த வக்ர காலத்துல உண்டான ஒரு பலனா தெரியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டோம், இது வரைக்கும் கிடைக்கல, இப்போ நம்ம கேட்கறோம், அது கிடைக்குது. இல்லைன்னா நீங்க முன்னாடி கேட்டு வச்சதை விட அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷனை கூட கொண்டு வரும். அதுதான் வக்ரம். ஸோ ரிஷபம் இது ஒரு பொன்னான காலம். சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தேவையான பலன்களை நீங்க பரிபூர்ணமா அனுபவிக்க முடியும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து ஜென்மத்துல இப்ப குரு இருக்கார். அப்ப 2025 அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி இந்த ஜென்மத்தில் இருக்கிற இந்த குரு, மிதுனத்துல இருக்கிற இந்த குரு கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடும். அதுதான் அட்வான்ஸ் டிரான்சிட். சரி, பொதுவா ஒரு ராசிக்கு 2ல குரு வந்துட்டாருன்னா அது ஒரு யோக காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வாக்குஸ்தானத்தை போய் குரு வர்றார். பணம், குடும்ப வாழ்க்கை, திருமண முயற்சி, ஒரு குழந்தை பாக்கியம், பிளஸ் ஒரு வெளிநாடு யோகம், ஒரு தொழில ஒரு லாபம், இந்த மாதிரி எல்லா விஷயம், ஒரு வீடு வாங்குற பலன், எதுவா இருந்தாலுமே அந்த 2ல குரு வந்துட்டாருன்னா அதிர்ஷ்டம் தான். ஆனா பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் உங்களுக்கு பாதகாதிபதி. பாதகாதிபதி மிதுனத்துல ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது ஒரு சிலருக்கு நல்ல பலன், பர்த் சார்ட்டை பொறுத்து. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ப்ரெஷரா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி நிறைய காரியம் நடக்காமே இருக்கு, ஆனா எல்லா ப்ரெஷரும் நமக்கு வருது, அதை ஏன் பண்ண மாட்டேன், இதை ஏன் முடிக்க மாட்டேன்னு சொல்லி ப்ரெஷர் பண்றாங்க. பட் ரிசல்ட்ஸ் வரலையே. பட் இந்த முறை இந்த வக்ர காலம் என்ன பண்ண போகுது, பிளஸ் அட்வான்ஸ் டிரான்சிட் என்ன பண்ண போகுது, அக்டோபர் 19 இந்த குரு மிதுனம்ல இருந்து கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாரு. இப்போ உச்சம் ஆயிடுவார். உச்சம்னா தன்னுடைய முழு சக்தியோட இருப்பாருங்க. அதுவே ஒரு நன்மை தான் வச்சுப்போம். எப்படி இருந்தாலும் ஒரு சுபகரம் ஏதாவது நல்லதை செஞ்சிடும், அது ஒரு பக்கம். ஆனா கன்ஃபர்மேஷன் எப்ப அப்படின்னா, அது வக்ரம் அடையும் அந்த இடத்துல. அது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 11th. ஸோ 11th நவம்பர்ல கரெக்டா வக்ரம் அடையும். அப்படி வக்ரம் அடையும் போது 2ல அவர் நகர்ந்ததே ஒரு பிளஸ், அதுல உச்சம் அடைஞ்சது ஒரு பிளஸ். ஆனா மிதுனத்துக்கு அது ஒரு சின்ன மைனஸ் இருக்கு, பாதகாதிபதியாகவும் இருக்கிறதுனால. அங்க வக்ரம் அடையா இருப்பாங்க. இப்பதான் உங்களுக்கு அட்வான்டேஜ். அந்த வக்ர காலம் மிதுனத்துக்கு குரு வக்ர காலம் நவம்பர் 11th இருந்து டிசம்பர் மாதம் ஒரு 4ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 25 நாள் வச்சுங்க ஸ்டேட்டஸ். இந்த 25 நாள் உங்களுக்கு சூப்பர் டூப்பர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு சரியான ஒரு பலன் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, வக்ரம் அடைஞ்ச குரு அப்படியே மறுபடியும் மிதுனத்துக்கே வந்துருவார், ஜென்மத்திலேயே வந்துருவார். ஜென்மத்திலே வக்ர கதியில் இருப்பார். இப்போ இதுக்கு முன்னாடி இதை பண்ணணும், இப்படி செய்யணும், இதை நம்ம அப்ளை பண்ணணும், இந்த வீடு வாங்கணும், இந்த வேலை ட்ரை பண்ணணும், இந்த பிசினஸ் அப்ரோச் பண்ணணும், இந்த பதவி நமக்கு வேணும் அப்படின்னு பண்ணணும், ட்ரை பண்ணணும், அவங்கள போய் மீட் பண்ணணும், இவங்களுக்கு கால் பண்ணணும், இதெல்லாம் வெறும் வாயில உள்ள வார்த்தையா தான் இருந்திருக்கும். இந்த வக்ரகதி என்ன பண்ணும், ஆக்ஷன்ல கொண்டு வந்துடும். ஏன்னா வக்ரம்ன்றது ப்ரெஷரை கொடுக்கும். அது இப்ப நெருக்கடி கொடுத்துரும். இப்ப நாளைக்கு ஒரு பொருள் கண்டிப்பா வேணும் அப்படின்னா என்ன ஆயிடும், நெருக்கடி ஆயிடுது. டைம் இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு பாத்துக்கலாம், ஒரு 4 நாள் கழிச்சு பாத்துக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம டைம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், தள்ளி போடுவோம். சரி, இன்னைக்கு வேற ஒர்க்ல இருந்துட்டோம், நாளைக்கு அந்த ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி தள்ளி போடுவோம். பட் நெருக்கடி வந்துடுச்சுன்னா,
வேற வழியே இல்லை, இறங்கி பண்ணி தான் ஆகணும். அதுதான் வக்ரகாலம். இது மிதுனத்தை நெருங்குது. ஸோ உங்களுக்கு டைமை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அட்வான்ஸ் டிரான்சிட் வேற, அதுலேயே ரெட்ரோகிரேட் வேற, மறுபடியும் பேக் டு ஒரிஜினல் ராசிக்கே வந்துடும், மறுபடியும் அங்கேயும் வக்ரகதியில் இருக்கும். இது வித்தியாசமான ஒரு குரு பயிற்சியா இந்த முறை வருது அட்வான்ஸ் டிரான்சிட்ல. அந்த வீடியோட எண்டில் நான் இன்னும் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மிதுனம் ஷார்ட் அண்ட் கட் ஸ்வீட்டாக நான் சொல்லணும்னா, அக்டோபர் 19 அவர் வந்து உச்சத்துக்கு போறார். இது பெரிய பலனை தருமானா பெருசா பலன் தராது. ஸோ அது வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். ஸ்டார்ட் ஆகும் அப்போ தான். நவம்பர் 11 தான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் வரும். நவம்பர் 11 இருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு சூப்பர் ஆக்டிவேஷன். இந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ள 25 நாள் இருக்கும் அது தோராயமா. இந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ள உங்க பிளான் ஏதாவது, அது ஃபைனான்சியலா இன்வெஸ்ட்மெண்ட்லயோ இல்லை ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றதுலையோ, இல்லை ஒரு விஷயத்தை ட்ரை பண்றீங்க, இல்லை ஒரு விஷயத்துக்காக முயற்சியில் ஈடுபடுறீங்க, இல்லை ஒன்று கேட்குறீங்க, இல்லை ஒன்று வந்து டார்கெட் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து ஃபேவரா இருக்கும். மாணவர்களுக்கும் இது பொருந்தும். இது மாதிரி ஒரு நல்ல நேரமா இருக்கு. அதுக்கப்புறம் வக்ரம் கண்டினியூஸ் போது ஃபோர்ஸ் டு டூ திங்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். வேற வழி இல்லை, நான் பண்ணி ஆகணும். ஆனால் நல்ல பலன் தான். குரு பொதுவாக கெட்டவர் கிடையாது, நல்லவர் தான். நல்ல பலனை கொடுக்கும், ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இதை புரிஞ்சிட்டீங்கன்னா மிதுனத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி செய்யலான்ற ஒரு திட்டத்தை கரெக்டாக போடலாம். இது வந்து மெயினாக எல்லாருக்கும் ஜாப் ரிலேட்டடாக மெயினாக வரும் குரு. ஏன்னா அவர் லார்ட் ஆஃப் 7 and 10. 7ங்கிறது பார்ட்னர்ஷிப்பு, 7ங்கிறது மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பு, 7ங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பும் அடிஷனலாக அது ஒர்க் பண்ணும். அதே மாதிரி 7ங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட், மெயினாக சப்போர்ட். மனிதனுக்கு வந்து நான் இருக்கேன் பார்த்துக்கலாம், நான் சப்போர்ட் பண்ணுறேன், யூ ட்ரை சம்திங் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பலம். அதுதான் 7. 10க்கு உங்கள் வேலை, உங்கள் பதவி, உங்கள் அதிகாரம், உங்கள் இடம் மாற்றம், உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொபோசல், உங்களுக்கு பிஸ்னஸில் கிடைக்கிற லக், வெல்த் அக்குமுலேஷன், ஃபைனான்ஷியல் க்ரோத். ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா சவுண்டாக, ஒரு நல்லா சாலிடாக சவுண்டாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு நேரமாக அது வருது. இதுதான் மிதுனத்தை நெருங்கி வருது. இப்போ இதை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா இந்த முறை குரு வந்து பயங்கர ஃபேவர். என்னன்னா மிதுன ராசி, ரிஷபராசிலாம் பார்க்கும்போது அதிக நாட்கள் வந்து வக்ரத்துலையும், அதிக நாட்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷனும் ஹெல்ப் பண்ண போகுது. இதில் என்னன்னா இந்த வக்ர நிவர்த்தின்னு ஒன்று ஆயிடும். மார்ச் மாதம் 11ஆம் தேதி 2026 தான் அது வக்ர நிவர்த்தி ஆகும். அந்த டைம் வரைக்குமே இந்த மிதுனத்துக்கு கொஞ்சம் ஃபேவர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டா அடுத்த 2 மாசத்துக்கு உங்களுக்கு டிரான்சிட் நடக்கும். ஸோ உங்களுக்கு அதிகப்படியான காலங்களை ஃபேவரா வச்சிருக்கு மிதுனத்துக்கு இந்த முறை 2025. வாழ்த்துக்கள். கடகராசி. கடகராசி அஷ்டம சனி முடிஞ்சது, இன்னும் வந்து தெளிவாகல, ராகுக்கு இது பக்கத்தில் வந்துட்டாங்க, இன்னும் எங்களுக்கு வந்து நினைச்சது நடக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு ஒரு புலம்பல். இப்போ இந்த குருவுடைய வக்ர காலம் பிளஸ் வந்து அட்வான்ஸ் டிரான்சிட், அதிசார பயிற்சி, இது ரெண்டும் சேர்ந்து வரப்போகுது. கடகத்தை தான் வரப்போறாரு. சரி, என்ன நடக்கும்? கடகத்துக்கு குரு ஃபேவரான பிளானட்டா அன்ஃபேவரான பிளானட்டா? 100% ஃபேவரான பிளானட். லார்ட் ஆஃப் 9 and 6, 6, 9 அதிபன் 100% சாதகமா வந்துருவான். ஏன்னா இரட்டைப்படை வீடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு சூப்பரா வந்துட்டாருன்னா அடுத்த வீடும் அதை சேர்த்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும். இப்ப கடகம் அக்டோபர் 19 என்ன நடக்க போகுதுன்னா, மிதுனம்ல இருக்கிற குரு ஷிஃப்டிங் டு கடகம். ஸோ இப்ப கடகத்துக்கு வந்துடுறாரா? உங்க ராசிலேயே குரு வராரு, உச்சமடைஞ்சு வராரு, முழு சக்தியோட வராரு. அங்கதான் நீங்க சந்திரன் இருந்து பிறந்திருப்பீங்க. அதுதான் கடகராசி. சந்திரன் மேல குரு வரார், பொசிஷன் எடுப்பார். இப்போ குரு சந்திரன் காம்பினேஷன். இது மனசுல ஒரு ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி வேணும், எனக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வேணும், எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபுல் ஃப்ளோல ஒரு பவர் வேணும். அதுதான் குரு கொடுப்பாரு. இது அக்டோபர் 19 ஆக்டிவேட் ஆயிடும், கண்டிப்பா ஆக்டிவேட் ஆயிடும். ஆனா என்னன்னா கடகத்துக்கு வந்து குறுகிய காலமா இருக்கு. இது அக்டோபர் 19 இருந்து நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த பீரியடை வந்து நீங்க ரொம்ப சாதகமா எடுத்துக்கலாம். சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வக்ரம் அடைவார், ரெட்ரோகிரேட். கடகத்துல வந்துடுறாரு. நவம்பர் 11 அன்னைக்கு ரெட்ரோகிரேட் ஆயிட்டாருன்னா அப்படியே ரிவர்ஸ். இது இந்த ரிவர், அதாவது இந்த வக்ர காலத்துல வந்து குரு கடகத்துல இருக்கும் போது ஃபேவரான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஃபேவர் கிடையாது. அது ஒரு ஆவரேஜ் தான், பட் அவ்வளவு ஃபேவர் கிடையாது. மறுபடியும் அந்த குரு என்ன பண்றாருன்னா டிசம்பர் 4ஆம் தேதி, டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயே அப்படியே மறுபடியும் மிதுனத்துக்கே போயிடுறாரு, பின்னாடியே போயிடுறாரு. ஸோ முதல்ல மிதுனத்துக்கு போகும்போது 12th ஹவுஸா மாறிடுது, 12ஆம் இடமா மாறிடுது. அந்த 12ஆம் இடமா மாறின பிறகு அங்கேயும் வக்ரத்திலே கண்டினியூ பண்றாரு. அட்லீஸ்ட் அது வக்ரம் இல்லாம இருந்தாவது பரவாயில்ல, அங்கேயும் வக்ரத்துல அதை கண்டினியூ பண்றாரு. இப்போ இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் தான் குரு இருக்கு. அப்ப கடகத்துக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம்னா, ஏன்னா மார்ச் 11th
2026 வரைக்குமே இந்த வக்ர காலம்ன்றது இருக்கு, அதாவது ரெட்ரோகிரேட் ஆன காலம். அட்வான்ஸ் டிரான்சிட் மட்டும் தான் ரொம்ப ஷார்ட் பீரியட். அந்த அட்வான்ஸ் டிரான்சிட்லயுமே வக்ரம் அடையாத காலம் தான் உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். அந்த வக்ரம் அடையாத காலம் தான் நான் சொன்ன மாதிரி 19th அக்டோபர் டு நவம்பர் 11th நவம்பர் வரைக்கும். இந்த காலகட்டத்துல இது ஒரு 22 நாள் இருக்கு. இந்த 22 days உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கு. இதுல கடகராசியை சேர்ந்தவங்க ஒரு விஷயத்த, அது குறிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நாளா ஒரு பிளான், அது மெயினா வந்து ரிகார்டிங் ஜாப் ஆர் ரிகார்டிங் கரியர், ரிகார்டிங் ஒரு டிசிஷன் மேக்கிங், ரிகார்டிங் எஜுகேஷன், மேரேஜ் ஆர் சைல்டு பர்த் ஆர் பையிங் அ ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள். ஏன்னா குருனா சுபம். சுபம்னா இப்போ மனிதனுக்கு சிரிச்சிட்டே ஒரு விஷயத்தை யார்கிட்ட சொல்லுவோம்? இப்போ சிரிச்சிட்டே என்ன விஷயம் சொல்லுவோம்? எனக்கு நல்ல வேலை கிடைச்சிது, எனக்கு நல்ல தொழில் அமைஞ்சது, எனக்கு ஒரு நல்ல ப்ரொபோசல் கிளிக் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு வந்து கல்யாணம் இன்விடேஷன் நான் கொடுக்க போறேன், ஸோ எல்லாரும் ப்ளீஸ் வாங்க, நான் வீடு கிரகப்பிரவேசம் செய்ய போறேன், நான் ஒரு புதுசாக வெஹிக்கிள் வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், இது எல்லாமே நல்ல விஷயம். ஷேர் பண்ணும் போதே சந்தோஷம், சூப்பர், வாவ், உனக்கு நல்லது நடந்திருக்கு. அதுதான் குரு. அந்த காலகட்டம் இந்த கடகத்துக்கு இந்த முறை இந்த குறுகிய காலமா இருக்கு. இந்த 22 நாளை சரியா பயன்படுத்தி அதுல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க அப்ரோச் பண்ணலாம், அதை ஸ்டார்ட் பண்ணலாம், விதைக்கலாம், வாங்கலாம், இல்ல பயணம் பண்ணலாம், யாராவது மீட் பண்ணலாம், இல்ல ஒவ்வொரு போன்லயாவது அட்லீஸ்ட் நீங்க வந்து தெளிவா ஒரு விஷயத்த கன்வே பண்ணி கேட்கலாம். இது உங்களுக்கு சாதகமான காலமா இருக்கு. நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, கடகத்துல குரு வந்து உச்சமடைகிற காலம் அப்போ வேஸ்டா, வக்ரம் அடைஞ்சாலும் அவர் வந்து பாசிட்டிவான கரெக்டு தான். பட் ஒன்ஸ் வக்ரம் அடைஞ்சதுன்னா அது மறுபடியும் ரிவர்ஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அது கடகத்துக்கு வந்து அவ்வளவு சாதகமா இல்லை. அதனால தான் அந்த பர்டிகுலர் டேஸை வந்து நான் பிளான் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. சரி, மற்ற நாட்கள் ஏதாவது மைனஸா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி 12 தான் இருக்காரு குரு, சுப விரயங்களை தரக்கூடிய குருவா வந்து 12ஆம் இடத்துல இருந்தாரு. இப்ப வக்ரம் அடைஞ்சிருக்காரு. இது என்ன பண்ணுவாருன்னா, எதிர்பார்க்காத செலவை திடீர்னு கொண்டு வருவார் கடகத்துக்கு. அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து திடீர்னு வரும். திடீர்னு சில பலமான விஷயங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் பின் வாங்கும், குழப்பம் செய்யும். திடீர்னு வந்து போட்ட கணக்கு வேற மாதிரி யோசிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் இது மார்ச் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11th வரைக்கும் இருக்கும். இந்த வக்ர காலம் வந்து நவம்பர் 11th ஸ்டார்ட் பண்ணா கூட கடகத்தில் இருக்கிற பீரியட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பீரியட் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் தான். டிசம்பர்லேயே ஃபர்ஸ்ட் வீக்லேயே உங்களுக்கு ஷிஃப்டிங் டு பேக் டு மிதுனம். ஸோ மிதுனம்ல இருக்கக்கூடிய குரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் வந்து டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஜான், ஃபெப், மார்ச் வரைக்கும், மார்ச் 11th வரைக்கும் அங்கேயே தான் இருப்பார், வக்ரத்தில் இருப்பார். இதுல வந்து நீங்க ஆக்சுவலா முக்கிய முடிவை எடுக்கிறது, யோசிக்கிறது, ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றது, ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்றது, ஒரு விஷயத்தை அசியூம் பண்றது, இல்ல ஒரு பொருளுக்காக முதலீடு செய்யறது, வாங்க நினைக்கிறது, எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை 4 முறை சிந்திச்சு செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த குரு வந்து பலனை கொடுக்க போகுது. அதனால கடகத்துக்கு இது வந்து சாதகமா இருக்கு நம்ம வந்து சொல்லிட முடியாது. அந்த குறிப்பிட்ட காலத்தை மட்டும் சரியா பயன்படுத்தலான்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி. இப்ப சிம்மம் வந்து 2025 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, சனி வந்து 8ஆம் இடத்துல இருந்து ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கு. பட் அது ஒரு வக்கர காலத்தை ப்ரெஷரை குறைக்கும். ராகு கேது 1-7 கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல, ராகு 7th ஹவுஸ்ல ஒரு மாதிரி நெருக்கடியான சமயத்துல ஒரு முழுமையான ஆதரவாகவும் முழுமையான பலமான விஷயமாகவும் குரு தான் உங்களுக்கு 11th ஹவுஸ்ல ஆக்டிவேஷன் நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ இந்த குரு வந்து ஒரு சேஞ்ச் பண்ண போகுது. இந்த சேஞ்ச் வந்து அட்வான்டேஜா இருக்குமா இல்லை டிஸ்அட்வான்டேஜா இருக்குமா, அதுதான் நம்ம சிம்மத்துக்கு க்ளோஸா பார்க்க போறோம். அடிப்படையில் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஒரு யோக கிரகம், லார்ட் ஆஃப் 5 and லார்ட் ஆஃப் 8. ஸோ 5ம் 8க்கும் அதிபன் தான் குரு. அந்த குரு வந்து ஒரு சுப கிரகம். ஒரு சுப கிரகம் 5 கூடியனாவும் 8 கூட உச்சமடைகிறார். எப்போ உச்சமடைகிறார்? அக்டோபர் 19th அன்னைக்கு மிதுனம்ல இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடமான, அதாவது சிம்மத்துக்கு 12th house ஆன கடகத்துக்கு வர உச்சமடைகிறார். அப்படி வந்து உச்சமடையும் போது அது 19 அக்டோபர்ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும் தான் அந்த உச்ச காலம் நம்ம எடுத்துக்கலாம். சரி, 12 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்னா, சனியை போய் பார்வையிடும் குரு. இந்த சனியை போய் இப்போ சனி இங்க இருக்கு, 8th ஹவுஸ்ல இருக்கு. இந்த சனியை வந்து இந்த குரு வந்து பார்வையிடும். இந்த சனியோட தாக்கத்தை குறைக்கும். இந்த சனி செய்யக்கூடிய தாக்கத்தை வந்து கம்மி பண்ணிடும். இது வந்து எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னா ஒரு 22 நாள் தான் இருக்கும். ஏன் நான் சொல்றேன், அக்டோபர் 19 கடகத்துக்கு குரு வந்துடுறாரு. அங்க வந்து அவர் வக்ரம் அடையல. ஆனா நவம்பர் 11ஆம் தேதி அவர் வக்ரம் அடைகிறார், ரெட்ரோகிரேட் ஆகிறார். ஸோ மறுபடியும் பின்னோக்கி அது வந்து போக ஆரம்பிக்கும். அப்படி பின்னோக்கி போகும்போது குரு சனி மேல குரு பார்வை விழும். பட் வக்ரம் அடைஞ்ச குரு பார்வை வந்து முழுமையான ஒரு சாந்த நிலையை ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்தாது. அப்போ
அந்த குரு 12th ஹவுஸ்ல வந்தாலுமே வெறும் 22 நாள் தான் அதை வந்து கொஞ்சம் ஃபேவரா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல குரு வக்ரம், உச்சமடைஞ்சு வக்ரம் அடையுது. ஆல்ரெடி எக்ஸால்டட் உச்சம், அதுக்கப்புறம் வக்ரம். இது நவம்பர் 11th இருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த கடகத்துல குரு இருப்பார். அதுக்கப்புறம் எங்க போறாரு? சிம்மத்துக்கு வருவாரா? அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. அதான் இல்ல. அட்வான்ஸ் டிரான்சிட்டோடைய விளக்கம் என்ன அப்படின்னா, கடகத்துல வந்த குரு திரும்பவும் பேக் டு ஜெமினி, பேக் டு மிதுனம் போயிடுவார். சோ மிதுனத்துல போகும்போது வக்ர நிவர்த்தி அடைஞ்சு போறாரா, வக்ரத்தோட போறாரா? அவர் ரெட்ரோகிரேட் ஆகி தான் போறாரு, வக்ரத்தோட தான் போறாரு. அந்த மிதுனத்துல மறுபடியும் 11th ஹவுஸ் போயிடுறாரு, அங்க வக்ரம் அடைஞ்சிருவார். அந்த வக்ரம் அடைஞ்ச குரு மார்ச் 11 2026 2026ல மார்ச் 11 வரைக்கும் வக்ரத்திலே இருப்பார். இப்போ இது வந்து ஃபேவரான இடமான்னு கேட்டா ஓகேன்னு சொல்லலாம். சூப்பரான அமைப்புன்ற மாதிரி சிம்மத்துக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனா டஃபஸ்ட் சேலஞ்சிங் பீரியட் வந்து அஷ்டம சனியில. நார்மலா எல்லாருக்கும் அஷ்டம சனி வரும், எல்லா ராசிக்கும் வரும், கடகத்துக்கும் வரும், சிம்மத்துக்கும் வரும், மிதுனத்துக்கும் வரும். பட் சிம்மம் கடகத்துலாம் ரொம்ப டஃபா இருக்கும் இந்த அஷ்டம சனி வந்ததுன்னா. இப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. பட் ஓரளவுக்கு குரு சாதகமா இருந்தாலும் தப்பிச்சிட்டே வரீங்க. இந்த காலகட்டத்தை நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல என்னன்னா, சனி அஷ்டமத்துக்கு இருக்கு, ராகு கேது 1-7 இருக்கு, குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வந்து உச்சமடைந்து ஒரு 22 நாள் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். நிறைய விஷயத்த வந்து ஓரளவு தாக்கு பிடிக்குது. ஒரு மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து திடீர்னு கொண்டு வரும், நல்லதா இருக்கானா. அப்படியே நவம்பர் 11th இருந்து வக்ரம் அடையுது. வக்ரம் அடைஞ்ச உடனே திடீர் எதிர்பார்க்காத விரயம், எதிர்பார்க்காத மாற்றம், எதிர்பார்க்காத சப்போஸ் உடல்நிலை எதுவாக இருந்தாலுமே சொல்றேன், எதிர்பார்க்காத விஷயங்கள். அது மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா ஜெமினி மிதுனத்துக்கே போயிடுது, 11th ஹவுஸ்க்கே போயிடுது. அந்த 11th ஹவுஸ்ல போனாலும் வக்ரத்திலே போகுது. அப்ப வக்ரத்துல போகும்போது குரு முழுமையான ஒரு பலத்தை கொடுப்பாரா அப்படின்னா அங்கதான் ஒண்ணு கொடுக்கும், அதுக்கப்புறம் அது எடுக்கும். ஒண்ணு கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஒண்ணு கிடைக்காத மாதிரி, மாத்தி 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 செய்யும். அப்படி ஒரு சூழ்நிலைய இந்த நவம்பர் மாதம் 11th இருந்து வக்ரம் ஆகுது. டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அந்த 11th ஹவுஸ்ல குரு போகும்போது வக்ரமா இருந்து மார்ச் 11 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்டஸ் அவர் மெயின்டைன் பண்றாரு. ஸோ இதுல வந்து ரொம்ப முக்கியமான முடிவுகள்ல ரொம்ப கூடுதல் கவனமா இருந்தால் நல்லது. பர்டிகுலரா உங்களுடைய ஜாப், பர்டிகுலரா உங்களுடைய கெரியர், பர்டிகுலரா உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய மணி, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய மேரேஜ் பிளான், உங்களுடைய பர்சனல் பிளான், ஹெல்த், டிராவல் பண்ணும்போது சேஃபா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா குரு வக்கிற காலத்துல. ஸோ இதை கரெக்டா பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிம்மம் அந்த சில நாட்கள் நான் சொல்றேன் இல்லையா, இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம வந்து ஜான், ஃபெப், மார்ச் 90 days ஸ்டோரி. இது கிட்டத்தட்ட 90 நாட்கள் வந்து ஒரு ஸ்டோரியா இருக்கு. அதனால அந்த காலகட்டத்தை கொஞ்சம் சரியா திட்டமிடுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா நான் சொல்றேன். சிந்திச்சு செயல்படுங்க. ஏன்னா சிம்மம் ஒரு சேலஞ்சிங் பீரியடை வந்து லைஃப்ல வந்து ஃபேஸ் பண்ற காலகட்டம் இதான் இருக்கு. எப்படி வந்து ஒருத்தருக்கு எல்லா கிரகமும் வந்து ஒரு மாதிரி அன்ஃபேவரா வருதோ அந்த மாதிரி காலகட்டம் இது. சூரியன் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு முறை நகர்ந்து போயிட்டு தான் இருப்பாரு. இருந்தாலும் நான் கொடுக்குற இந்த பீரியட் வந்து இந்த டிசம்பர், ஜான், ஃபெப்லாம் பார்க்கும்போது சூரியனும் கிட்டத்தட்ட சனியை சந்திக்கிற காலம் வரும் ஃபெப்லாம். அதனால ஒரு எல்லா விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்பட்டால் நல்லதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து இந்த அட்வான்ஸ் டிரான்சிட் அப்புறம் ரெட்ரோகிரேட்ல வந்து கன்னிக்கு முதல்ல ஃபேவரா இருக்கா அன்ஃபேவரா இருக்கான்னு பார்த்தோம்னா பாசிட்டிவான சைன் தான் நான் சொல்றேன். பாசிட்டிவான சைன் ஏன் அப்படின்னா, குரு வந்து இப்ப என்ன பண்ண போறாருன்னா மிதுனம்ல இருந்து கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாரு. அப்போ உச்சம் அடைவார். பாதகாதிபதியா உங்களுக்கு இருந்தாலும் கூட சுகஸ்தானாதிபதியா ஒரு பக்கம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவார். பொதுவா கன்னிக்கு அந்த ராசிக்கு 11 குரு வரும்போது ஆதாயமான பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆதாயமான பலனோட டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19 வந்து குரு கடகத்துக்கு வரார். சரி, முதல்ல இனிஷியலா உச்சமடையக்கூடிய குரு பணம் பொருள் தான் மெயினா கொடுப்பார். பணமும் பொருளும் சுகமும் சௌகரியங்களும் அப்படின்னா வீடு, வாகன வசதி, பணம், தொழில லாபம், ஒரு பதவி அதிகாரம், இந்த மாதிரி எல்லா விஷயம்லாம் நீங்க தடையா ஒரு மாதிரி நடக்கல, அது மாதிரி போராடி நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் அந்த குரு பார்வை வந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி சூப்பரா கொடுக்கும். இது வந்து கன்னிக்கு முதல் ஃபேவரான பாயிண்டா நான் எடுத்துக்கிறேன். இந்த அக்டோபர் 19 இருந்து நவம்பர் 11 வந்து ரெட்ரோகிரேட் ஆகிறார். இன்னும் அட்வான்டேஜ், அது உச்சம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சு இன்னும் பிளஸ் தான் உங்களுக்கு கன்னியை பொறுத்த வரைக்கும். கன்னியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து பாதகாதிபதி. அந்த லக்னத்துக்கு வந்து ஒரு 100% ஃபேவரான பிளானட்டே கிடையாது. ஆனாலும் அவர் உச்சம் அடையும் போது அதுக்கு ஒரு பலன் உண்டு. அவர் 11th ஹவுஸ்ல வர்றதுனால ஒரு பலன் உண்டு. அங்க வக்ரம் அடையும் போது தான் இன்னும் முழுமையான நல்ல பலனை வாரி வழங்குறாருன்னு அர்த்தம். அது நவம்பர் 11 இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்றது அக்டோபர் 19 இருந்து ஒரு நல்ல
அதிர்ஷ்டமான நேரம் கூட நீங்க இதை எடுத்துக்கலாம். இந்த வருஷத்திலேயே ரொம்ப நல்லா இருக்கிறதா அந்த இயர் எண்டு வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிற காலமே நவம்பர் 11th இருந்து எடுத்துக்கலாம். அது இன்னும் பெரிய பிளஸ்ஸா வருது. அந்த டைம் ஃப்ரேம் வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கும். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் என்ன நடக்குதுன்னா 4ஆம் தேதியே வந்து குரு வந்து இடம் மாறுவார், மறுபடியும் மிதுனத்துக்கே போவார். சரி, மிதுனத்துக்கு போயிட்டா டிஸ்அட்வான்டேஜ் கேட்டா வக்ரத்துல தான் போறாரு, ரெட்ரோகிரேட் ஆகி தான் போறாரு. அப்போ பொதுவாக ஒரு கிரகம் வந்து வக்ரம் அடையதே நல்லது. ஸோ வக்ர காலம் வந்து கண்டினியூஸ். அது எவ்வளவு நாள்னா மார்ச் 11th வரைக்கும் இருக்கும். இப்போ மார்ச் 11th வரைக்கும் வக்ர காலத்தில் இருக்கும்போது குரு வந்து உங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ் தான் கொடுக்குறாரு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாப், கரியர், மணி, வெல்த், க்ரோத், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ளஸ் வந்து உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய வீடு, உங்களுடைய வெஹிக்கிள், சுபகார் எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கு. இப்போ குரு ஒரு சாதகமான ஒரு நேரமா நீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் அக்டோபர் 19th மார்ச் 11th வரைக்கும் 2026 வரைக்குமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா, அதாவது வித்தியாசமா நல்ல பலனா மாத்தி மாத்தி செய்யறாரு. ஆனா எல்லாமே நல்லதா போய் முடியுது. அதுதான் பிளஸ். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 140 நாட்கள் கிட்ட வந்துடும். பயங்கர ஃபேவரான விஷயமா நான் கன்னி ராசிக்கு பாக்குறேன். என்னென்ன பிளான் வச்சிருந்தீங்களோ, என்னென்ன பிளான்ல இருந்தீங்களோ, ஏன்னா சனி வந்து கண்டக சனி ஆரம்பிச்சு ஏகப்பட்ட தடை, அந்த தடையை உடைக்கிறதுக்கே அக்டோபர் 19 தான் ஒரு பார்வை விழுந்துடும். பார்வை விழுந்ததுன்னா இந்த திருமண விஷயத்துல வந்து ஏகப்பட்ட பேருக்கு ஒரு மாதிரி அப்டக்கல்ஸை ஃபேஸ் பண்ணி டிலே ஆகிட்டே இருந்ததுன்னா அதை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பிளஸ் திருமண விஷயத்துக்கு, ரெண்டாவது குழந்தை பாக்கியம், மூணாவது வந்து உங்களுக்கு வந்து பெரிய பிளஸ்ஸா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபகரமான ஒரு மாதமா அமைஞ்சிடும், லாபகரமான ஒரு ஆண்டா அமைஞ்சிடும். சில பேருக்கு வருஷம் ஃபுல்லா போராடி கூட பெருசா வருமானமே வராது, அந்த ஒரே மாதம் ஏதாவது பெருசா கிளிக் பண்ணும், அது ஒரு ஜாக்பாட் மாதிரி இருக்கு, அது ஒரு லக்கை கொடுத்துரும். அதுவும் கன்னிக்கு சாதகமா இருக்கு. பொருளாதாரம் வந்து ஓரளவுக்கு நிறைவா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை பரிபூர்ணமா கொடுத்துரும். பிளஸ் அந்த குருவுடைய பார்வைகள்லாம் இன்னும் ஆக்டிவேஷன் என்னன்னா, புதிய முயற்சிகளை செய்யறதுல என்னென்ன ஒரு மாதிரி டல்லா இருந்தீங்க, ஒரு ஃபோக்கஸே இல்லை, பாசிட்டிவ் எனர்ஜியே இல்லை, இந்த முறை அதையும் கொடுக்கும். இதெல்லாம் பிளஸ் தான். ஸோ கன்னி இந்த முறை குருவுடைய அதிசாரம் மற்றும் வக்ர பலன் உங்களுக்கு முழுமையான சாதக பலனா இந்த 140 டேஸ்க்கு சரியா பயன்படுத்தலாம். எனக்கு தெரிஞ்சு கன்னிக்கு தான் 11 and 10ல மூவ் பண்றது முன்னும் பின்னும், வக்ரம் அடைஞ்சு உச்சம் அடைஞ்சு எப்படி பார்த்தாலுமே அது வந்து ஃபைனான்சியல் க்ரோத்துக்கும், வெல்த்துக்கும், ஜாப் அண்ட் கரியர் அண்ட் பிஸ்னஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு. இன்னும் பர்சனலாகவும் நல்லா இருக்கு. கன்னி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். துலாம் ராசி, துலாம் தான் 2025லேயே ஒரு டாப் லிஸ்ட்ல வந்த ராசியா நம்ம வந்து லிஸ்ட் எடுத்து பார்த்தோம். இப்ப இந்த குரு வந்து வக்ரம், அதே மாதிரி அதிசாரம், இதெல்லாம் துலாமுக்கு தான் இன்னும் சாதகமா இருக்கு. ஏன் துலாமுக்கு இன்னும் சாதகமா இருக்குன்னா, பாவகிரகம் குரு வந்து துலாமுக்கு வந்து ஒரு எனிமின்னு வச்சுங்க, ஒரு எதிரி. ஒரு எதிரி வந்து உச்சமடைஞ்சா எப்படிங்க நல்லது அப்படின்னு நீங்க ஒரு பாயிண்ட்ல வருவீங்க. நியாயமான கேள்வி. ஆனா அந்த உச்சமடைகிற காலம் வந்து வெறும் 22 நாட்கள் தான் இருக்கும். ஒன்லி 22 days. இந்த 22 நாட்களை நீங்க ஸ்மார்ட்டா அப்படியே கடந்துட்டீங்கன்னா மீதி எல்லா நாளும் உங்களுக்கு ஃபேவரா வருது. அதுக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி கரெக்டா வந்து குரு என்ன பண்றாருன்னா மிதுனம்ல இருந்து கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாரு. இதுதான் வந்து அதிசாரம், அதாவது அட்வான்ஸ் டிரான்சிட். ஆக்சுவல் டிரான்சிட் கிடையாது, அட்வான்ஸ் டிரான்சிட். முன்னாடியே வந்து இடம் மாறுறாரு. இந்த மாற்றம் அடையும் போது என்ன நடக்கும்னா குரு வந்து உச்சமடையும், தன்னுடைய சக்தியை வந்து முழு சக்தியோடு இருக்கக்கூடிய இடம் தான் கடகம். இது துலாத்துக்கு ஃபேவர் கிடையாது தான், நான் அது வந்து கிளியரா சொல்றேன். அது துலாத்துக்கு ஃபேவர் கிடையாது. அந்த உச்சமடைஞ்சு அங்க இருக்கிற காலம் வந்து கரெக்டா நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் தான். ஏன்னா நவம்பர் 11th வந்து வக்ரம் அடையும். உச்சம் அடைஞ்சிடுச்சு, அப்படியே வக்ரம் அடையும். வக்ரம்ன்றது ரெட்ரோகிரேட் ஆகுது. அப்ப ரெட்ரோகிரேட் ஆன உடனே என்ன ஆகும்னா, அது உச்சம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்ச உடனே துலாமுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ஃபேவரா மாற ஆரம்பிச்சோம் 10ஆம் இடத்துல. இப்போ 10ஆம் இடத்துல இருந்து மறுபடியும் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் ஷிஃப்டிங் பேக் டு மிதுனம் அகைன். மிதுனத்துக்கே போயிடுறாரு. அங்கேயும் வக்ரத்தோடையே போறாரு, ரெட்ரோகிரேட்டோடைய பொசிஷன்லயே போறாரு, டைரக்ட் மோஷன் கிடையாது. இப்போ மிதுனம் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு 9ல குருனே ஒரு அதிர்ஷ்டம் தான். இருந்தாலும் 9ல குரு வந்து துலாத்துக்கு இயற்கையான சுபர்னு எடுத்துக்க முடியல. இப்போ வக்ரம் அடைஞ்சு போகும்போது சுபத்தன்மை அடைஞ்சிரும். இப்படி ஒரு கதியில துலாத்துக்கு வந்து ஃபுல் ஃபேவரா வருது. அதுலயும் மார்ச் 11 2026 2026ல மார்ச் 11th வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த வக்ரகதி கண்டினியூ ஆகும். சூப்பர் பீரியட். இந்த 22 நாட்கள் மட்டும் ஏதாவது பெரிய முடிவு எடுக்காம தள்ளி போடலாம். அக்டோபர் 19th இருந்து நவம்பர் 11th வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. ஸோ குருவுடைய அந்த பிளஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். என்னென்ன பண்ணலாம் சொல்லலாம், என்ன வேணா பண்ணுங்க.
வேலையா, தொழிலா, வருமானமா, பொருளாதாரமா, லோன் வேணுமா, வீடு கட்டணுமா, வீடு வாங்கணுமா, கல்யாணம் பண்ணணுமா, இல்லை கிரகப்பிரவேசம் செய்யணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, படிப்பா, வெளிநாடு பயணமா, வெளிநாடு முயற்சியா, விசா ப்ராசஸா, இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு சேமிப்பு திட்டமா, என்ன வேணும்? நல்ல விஷயம் என்ன இருக்கு? ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது நமக்கு வந்து எனக்கு இது நடந்ததுன்னு சக்ஸஸை ஷேர் பண்ணுறதுன்னு நீங்கள் இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் எல்லாரும் ஷேர் பண்ணுறதே இல்லை, பண்ணால் யாரும் சந்தோஷப்படுறது இல்லை. ஸோ சக்ஸஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரை ஷேர் பண்ணால் ஏதாவது நல்லது சொல்லணும்ல. எனக்கு வந்து ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இல்லை எனக்கு குழந்தை பிறக்க போகுது, ஸோ ஒரு வீடு வாங்க போகிறேன், எனக்கு வந்து அச்சீவ்மெண்ட் ஒரு அவார்டு கொடுத்தாங்க, எனக்கு வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரியில் எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு, மூவ் பண்ண போகிறேன், ஸோ நான் ஒரு பார்ட்டி கொடுத்துட்றேன், அந்த மாதிரி. இல்லைனா ஒரு நல்ல வீடு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறேன், எல்லாரும் வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, ஒரு நல்ல வெஹிக்கிள் ஒன்று கார் ஒன்று வாங்கியிருக்கேன், புதுசாக வாங்கியிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஒரு புது விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கேன், ஓப்பன் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருக்குது. துலாமுக்கு முழுமையான சாதகம் இது. இந்த வருஷத்திலேயே சனி பெயர்ச்சினால வந்த லாபத்தை விட, ராகு கேதுவால வந்த லாபத்தை விட, மற்ற சுக்கிரன் மற்றும் சூரியன் மற்றும் புதன் எல்லாருடைய டிரான்சிஷனை விட, குரு 9ல் வந்தோம், இன்னும் அது ஏன் தரல, இன்னும் ஏன் இது ஏன் தரல, இன்னும் இது ஏன் கிடைக்கல, இன்னும் அதை முயற்சி பண்ணி ஏன் நடக்கல அப்படின்னு புலம்பிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் மடன்னு ஒரு நேரத்தை வந்து சக்சஸ் பண்ணி கொடுக்குற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 2025ல் நவம்பர் மாதம் 11th ஆன்வர்ட்ஸ் அங்கேருந்து அப்படியே மார்ச் 11th வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிசம்பர், ஜான், ஃபெப்ரவரி, மார்ச் 4 மாதம் 120 நாள் 120 நாள் கிட்டத்தட்ட வந்து அது சாதகமாக இருக்குது துலாத்துக்கு. இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுமோ சரியாக பிளான் பண்ணிங்கன்னா உங்கள் பக்கம் ரிசல்ட் சக்ஸஸ். அது ஈவன் ரிலேஷன்ஷிப் சைடில் எதிர்ப்பு பயங்கரமாக இருந்தது, கல்யாணம் பண்ண முடியல, அதை எப்படியாவது முடிக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கும் அது சாதகமாக இருக்குது. ஓகே, படிப்பு சாதகமாக இருக்குது, பயணத்துக்கும் சாதகமாக இருக்குது, இந்த விசா, அது சேஞ்ச் ஆஃப் ஜாப், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், பொசிஷனில் சேஞ்ச் ஆகணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமோ சாதகமாக இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ துலாம் ஒரு லக்கி ராசி. அந்த ராசிக்கு என்னமோ ஒரு பயணம் திருப்தியாக இருக்குது, என்னமோ ஒரு விஷயம் அது அட்வான்டேஜ் ஆகுது, என்னமோ ஒரு விஷயம் நல்லது நடக்குது, அது பெரிய லெவலில் வந்து ஒரு ஜாக்பாட்டாக இருக்குன்றதை நான் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்துட்டு பொருளாதாரம் பஞ்சம், சில பேருக்கு கை கெட்டுது, வாய் கெட்டல, சில பேருக்கு வந்து கடன் தான் வாங்கி வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருக்குது, சில பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி வரவு செலவு அப்படியே உட்காந்து நெக் டு நெக் போயிட்டு இருக்கு. சரி, இப்போ கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற நேரம் வருது, ரொம்ப பெரிய பீரியடாக வரல, ஒரு ஷார்ட் பீரியட் தான் வருது, உங்களுக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி இந்த குரு வந்து மிதுனம்லேருந்து கடகத்துக்கு வந்துடுறாரு. நீர் ஜல ராசின்னு சொல்லுவோம், வாட்டர் சைன். அந்த வாட்டர் சைன்ல கடகத்துல வந்து உச்சம் அடைகிறார். விருச்சிகத்துக்கு ஃபினான்ஷியல் பிளானட்டே நீங்க குரு தான். ஸோ விருச்சிகத்துக்கு லார்ட் ஆஃப் 2 and 5, 5 மற்றும் 2க்கு அதிபன் போய் உச்சம் அடையும் போது அவரோட பார்வை நேர விருச்சிகத்தையே விடும். ஸோ விருச்சிகத்துக்கு அக்டோபர் 19 ஒரு சூப்பர் ஆக்டிவேஷன் டைம் எடுத்துக்கலாம். இது ரொம்ப நாள் இருக்குமா அப்படிங்கிறதான் நான் ரொம்ப செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நாள் கண்டினியூ ஆகுமா, ஏன்னா வக்ரம் அடைஞ்சது, இப்போ வந்து அட்வான்ஸ் டிரான்சிஷன் நடக்கும், அப்புறம் வக்ரம் அடையுது, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கும்போது இந்த குரு வந்து என்ன பண்றாருன்னா அக்டோபர் 19 நவம்பர் 11 வரைக்கும் ஒரு 22 டேஸ் அப்படின்னு எடுத்துங்க, ஒரு 22 நாட்கள். இந்த 22 நாட்கள் மட்டும்தான் உச்சமடைஞ்சு முழுமையான தன்னுடைய ஒரு ஃபேவரபிளான விஷயமா பண்ண போறார் விருச்சிகத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்க யோசிப்பீங்க என்ன பண்ண போறாரு, அப்படியே வக்ரம் அடைவார், உச்சமடைஞ்சு வக்ரம் அடைவார். இது கூட பரவாயில்ல, அவர் வந்து விருச்சிகத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சமடைஞ்சு அங்க வக்ரம் அடைந்தாது கூட பரவாயில்ல. சரி, ஏதோ நல்லது பாதி கெட்டது பாதியில நல்லது செஞ்சுட்டு அப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி கிடைச்சி அப்புறம் அதுக்கப்புறம் அது இல்லாம பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவாது பரவாயில்ல. அது டிசம்பர் 1st வீக் வரைக்கும் இருக்கு, ஒன்றும் ட்ரபிள் பெருசா சொல்ல முடியல. இந்த டிசம்பர் 5th, இந்த 4th and 5th வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, அது அப்படியே வந்து கடகத்துல இருந்து டிசம்பர் 4th தான் நான் கடகத்துல இருந்து மறுபடியும் மிதுனத்துக்கே போயிடும். மறுபடியும் மிதுனத்துக்கே இது போகும்போது என்ன வக்ரகதியோட போகுது. இப்போ இது வரைக்கும் 8ஆம் இடத்துல குரு நின்னது ஒரு டைரக்ட் மோஷன், அது டைரக்டான ஒரு டிரான்சிட்னு சொல்லுவோம். மிதுனத்துல இருக்கிற 30 டிகிரி அது என்ன பண்ணும், அது 1 to 30 வரைக்கும் ஃபார்வர்ட்லயே தான் மூவ் ஆகிட்டு போகும், அதான் டைரக்ட் மோஷன்.
இப்போ ரெட்ரோகிரேட் ஆகி பின்னாடி இப்போ ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்குது. இப்போ ரிவர்ஸ்ல போகும்போது என்னன்னா ஃபைனான்சியல் பிளானட் இல்லையா உங்களுக்கு இது வரைக்கும் அப்படின்னா கைக்கும் வாய்க்கும், அதாவது பணம் கிடைக்குது அது செலவாகுது, ஒரு பிசினஸ் கிடைக்குது பட் அது வந்து பெருசா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு இன்கம் வருது பட் ஆனால் அந்த கையில நிக்கல, ஏதோ ஒரு மாதிரி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு, லைஃப் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு, வேலை இருக்கு வாழ்க்கை இருக்கு எல்லாம் இருக்கு, பட் ஆனால் ஐ எம் நாட் 100% சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ். இந்த வக்ர காலம்னு வருது பாருங்க விருச்சிகத்துக்கு, உங்களுக்கு சுபகிரகம் அது. அது 8ஆம் இடத்துல வக்ர காலம் தான் அந்த டிசம்பர் 4th இருந்து மார்ச் 11, 2026 வரைக்கும் இருக்கும். இந்த டைம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க டிசம்பர்ல இருந்து எடுத்து பாருங்க, ஜான், ஃபெப், மார்ச், கிட்டத்தட்ட மோர் தென் 90 டேஸ். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 90 டேஸ் வச்சுங்க. இந்த மோர் தென் 90 டேஸ் வந்து விருச்சிகத்துக்கு 8ஆம் இடத்துல வக்ரகதியில குரு இருப்பார். இந்த டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து சாதகமா இருக்குமா அப்படின்னா இங்கதான் நீங்க கவனமா இருக்கணும். குறிப்பா ஃபைனான்சியல் மேட்டர்ஸ்ல, ஃபேமிலி மேட்டர்ஸ்ல, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, ஆரோக்கிய விஷயம், பொருளாதார விஷயம், பொருளாதார முதலீடு, வேலை மாத்துறது, வேலையை இழக்கிறது, அதை விடணும்னு நினைக்கிறது, தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறது, தொழில் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறது, இதுல ரொம்ப 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 கவனமா பணம் கொடுக்கல் வாங்கல், வெளிநாட்டு பயணம், இந்த முயற்சி எல்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு நேரமா அந்த நேரமா நான் சொல்றேன். விருச்சிகத்துக்கு அது சாதகம் இல்லாத நேரமா இருக்கிறதுனால ரொம்ப விழிப்புணர்வோட யோசிச்சு கரெக்டா திட்டமிட்டு செய்யுங்க. சப்ஜெக்டும் உங்க இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப், ஒருவேளை நல்ல யோக தசா புக்திகள் இருக்கு, ஹாரோஸ்கோப்பே சூப்பரா இருக்கு அப்படின்னா அதை பத்தி கவலை இல்லை. ஒரு ஜெனரல் டிரான்சிஷன்ல வந்து என்ன நடக்குது, அது எந்தெந்த பொசிஷன்ல வருது, என்ன டிகிரியில மாறி இருக்கு, அது ரெட்ரோகிரேட் ஆகுதா இல்லையா, அது எப்படி பலன் தரப்போகுதுன்னு தான் நான் இப்ப சொல்றேன். அதனால அதை 100% இப்படி எல்லாருக்கும் நடந்துரும் நான் சொல்ல விரும்பல. பட் இருந்தாலும் என்னுடைய கடமை, விருச்சிக ராசிக்கு அந்த மாதிரி வருது, பொருளாதாரத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஃபேமிலி விஷயத்துல ரொம்ப தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடாம, தேவையில்லாத ரொம்ப ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாம இருந்தால் நிறைய விஷயங்களை தவிர்க்கலாம். எப்பவுமே ஒரு 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 டெஸ்டிங் டைம்னு சொல்லுவோம், சோதனையான காலம். இந்த மாதிரி காலத்துல வந்து நம்ம நிறைய ரியாக்ட் பண்ணாம இருந்தாலே போதும், அதுவே நிறைய விஷயத்த மாற்றும். ஸோ இப்படிதான் அஸ்ட்ராலஜி வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ விருச்சிகம் தெளிவா சொல்லிடுறேன், உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த வருஷத்துல ஏதோ ஒரு 22 நாள் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஒரு 22 நாள் நான் மறுபடியும் மார்க் பண்றேன். அக்டோபர் 19th to நவம்பர் 11th தான் சாதகமா இருக்கு. ஏதாவது விஷயம் பண்றதுக்கு சாதகமா இருக்கு, ஏதாவது முயற்சிக்கு சாதகமா இருக்கு, யாரையாவது சந்திக்க ரொம்ப ஃபேவரா இருக்கு, ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண ஃபேவரா இருக்கு, ஒரு வீடு வாங்க ஃபேவரா இருக்கு, ஒரு அட்வான்ஸ் கொடுக்க ஃபேவரா இருக்கு, யாராவது மீட் பண்ணணும், பயணம் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஃபேவராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய பீரியட் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 4th இருந்து மார்ச் 11th, 2026 வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய காலம். இதை சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்த டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு சாதகமா வரப்போகுது டிஃபால்ட்டா. பெஸ்ட் விஷஸ். தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா குருதான் ராசிநாதன், குருதான் லக்னநாதன் அப்படின்னு எடுத்துங்க. தனுசு ராசிக்கு அதிபதியே குருதான். இந்த குரு தனுசுல இருந்து இப்ப வந்து கரெக்டா 7th ஹவுஸ்ல இருந்து அவரோட பார்வையை நேரா பதிச்சு வச்சிருக்காரு. குரு பார்வையில தனுசு இருக்கு, ஒரு பார்வையில தனுசு இருக்க வரைக்கும் தனுசு யாரும் ஒன்றும் அசிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன். சரி, இப்ப வந்து இந்த குரு வந்து அட்வான்ஸ் டிரான்சிட் நடக்க போகுது, 8ஆம் இடத்துக்கு போறாரு. ஆனா தனுசுக்கு ஒரு வித்தியாசமான விதி விலக்கு இருக்கு. தனுசுலயே வந்து சந்திரன் தான் தனுசு ராசி, அந்த சந்திரனுடைய வீடு தான் 8ஆம் இடம், அதுதான் வந்து கடக ராசி. அந்த இடத்துல குரு போய் உச்சம் அடைஞ்சாருன்னா டிஃபால்ட்டாவே சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை பண்ண மாதிரி ஆயிடும். தட் இஸ் கால் பரிவர்த்தனை யோகம். 8வது வீட்டுக்கு அதிபனும் லக்னாதிபதியோ இல்ல ராசிநாதனோ பரிவர்த்தனை பண்ணிட்டாருன்னா அது நெகட்டிவாவே எடுக்க முடியாது. பரிவர்த்தனை பண்ணாலே ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் உண்டு. இப்போ உச்சம் அடைகிறார் குரு, உச்சம் அடைஞ்சா முழு சக்தியோட வந்துருவார். முழு சக்தி குரு உச்சம் அடையதே பெரிய ஸ்ட்ரென்த் தான். குரு உச்சமா இருக்கிற சார்ட் நிறைய பார்த்துருக்கேன், அது பெரிய பலம் தான், அது பெரிய பலசாலிங்க தான் குரு உச்சம் அடைஞ்சு இருப்பாங்க. இப்போ குரு வந்து உச்சம் அடைகிற ஒரு ஸ்டேட்டஸ் வருது அக்டோபர் 19, 2025. இது தனுசுக்கு சாதகமா பாதகமா? சாதகம் தான், பாதகம் சொல்ல மாட்டேன், சாதகம் தான் இது. ஆனா இந்த சாதகத்துடைய கால அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, கால அளவுனா எவ்வளவு நாள் இது சாதகம் அப்படிங்கிற ஒரு கால அளவு இருக்கு. இதை வந்து ரொம்ப நாள் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பட் தனுசுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்கு, இதனால நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அக்டோபர் 19th to நவம்பர் 11th, 2025 குரு உச்சமடைஞ்சு ராசிக்கு 8ஆம் இடத்துல, ராசிநாதனும் அந்த குருவும் வந்து என்ன பண்றாங்க, ராசிநாதன் தான் குரு, சந்திரன் 8 பரிவர்த்தனை பண்ணியிருப்பாங்க. இது சாதகமா பாதகம்னா சாதகம். இது அக்டோபர் 19th to நவம்பர் 11th. சரி, இப்ப நவம்பர் 11th அப்புறம் இப்ப என்ன நடக்கும்? கடகத்துல குரு இருக்காரு,
ஆனா அந்த கடகத்தை குரு அப்படியே வக்ரகதி அடைகிறார், ரெட்ரோகேட் ஆகிறார். ரெட்ரோகேட் ஆன பிறகு சாதகமா இருக்குமான்னு கேட்டா 50-50. ஏன் நான் சொல்றேன்னா, உச்சமடைஞ்சு வக்ரம் அடையறதுனால ஒரு கிரகம் தன்னுடைய முழுமையான சக்தியை இழக்குது. இது மைனஸ் சைட்ல எடுத்துக்கலாம். பட் எனினும் குரு ஒரு உச்ச வீட்டுல இருந்து வக்ரம் அடையறதுனால சுபகிரகமா இருக்கிறதுனால, அது சுபகிரகமா இருக்கிறதுனால அதோடைய தன்மை அது இழக்காது. இன்னொன்னு பரிவர்த்தனையோடு இருக்கு, ஒரு பரிவர்த்தனையோடும் இருக்கு. சிலது வந்து கெட்ட பரிவர்த்தனை எடுத்துக்கலாம், 8ஆம் இடம்ன்றது கெட்ட பரிவர்த்தனை எடுத்துக்கலாம். பட் சந்திரனை எப்பவுமே அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது, ஒரு விதிவிலக்கு இருக்கு சந்திரனுக்கு. சந்திரன் சூரியனுக்கு எப்பவுமே வந்து ஒரு விதிவிலக்கு, ஏன்னா ஆத்மகாரகன் பித்ருக்காரனா வரதுனால, அப்போ வந்து மாத்திருக்காரனா வரதுனால ஒரு விதிவிலக்கு இருக்கு. அதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த வக்ர காலம், இந்த பரிவர்த்தனை காலம்லாம் குருவை நம்ம சாதகமா பிளஸ்லயே போட்டுருவோம். அதாவது மேக்சிமம் மைனஸ் எல்னு எடுத்துக்கலாம். பிளஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துருக்கேன், மேக்சிமம் மைனஸ் எல்னு எடுத்துக்கலாம். இது எப்போ வரைக்கும்? 4th டிசம்பர் வரைக்கும். சரி, 4th டிசம்பருக்கு அப்புறம் என்ன நடக்குது? மறுபடியும் குரு அதே மாதிரி மிதுனத்துக்கே போயிடுவார். நீங்க நினைக்கலாம் மிதுனத்துக்கு தான் போறாரு, அப்ப அவர் பார்வை நேரா எங்க ராசியில தானே விழப்போகுது. வக்ரகதியோட விழும். சுபகிரகம் வக்ரகதியா 7ஆம் இடத்துல மறுபடியும் பார்வையை பதிக்கும் போது இது பாசிட்டிவா நெகட்டிவா நிறைய பேர் என்ன கேட்டாங்க. இதுவும் 50-50 தான் எடுத்துக்க முடியும். பார்வை பிளஸ், ஒரு பார்வை எப்படி இருந்தாலும் பிளஸ். வக்ரமாய் பார்க்கும்போது என்னன்னா கோபத்தை கொடுக்கும், வேகத்தை கொடுக்கும், தூண்டிவிடும், ஒரு அவசரமா ஒரு விஷயத்த பண்ண வைக்கும், ஒரு மாதிரி அமைதி இருக்காது. இது மைனஸ்ல வருது. பிளஸ் என்னன்னா அந்த ஆக்ஷன் வந்து இன்னும் ஸ்பீட் எடுக்கும். இப்ப ரொம்ப காமா காலையில நீங்க 5 மணிக்கு எந்திருக்கீங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு பொறுமையா உங்க காலை கடனை முடிச்சு நீங்க உங்க உங்க வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ சாப்பிட்டுட்டு குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு உங்க டேவை ஸ்டார்ட் பண்றீங்க. 8 o'clock ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ அந்த டே எப்படி இருக்கும்? வெல் பிளான்டு, சூப்பர் டே. ஏன்னா எல்லாம் பக்கா ஆஸ் பர் பிளான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 8 மணிக்கு உங்க ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பிரேக் எடுக்கிறீங்க நடுவில், ஒரு 10 o'clock 11 o'clock, மறுபடியும் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், மறுபடியும் உங்க ஒர்க் கண்டினியூ பண்றீங்க, மறுபடியும் உங்க ஒர்க் கண்டினியூ பண்ணி லஞ்ச் எடுக்கிறீங்க, மறுபடியும் ஒர்க் கண்டினியூ பண்றீங்க, ஈவினிங் ஆகுது, மறுபடியும் ஒரு சின்ன பிரேக் எடுக்க, மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது அடிஷனல் ஒர்க் இருந்தால் கண்டினியூ பண்ணி ஈவினிங் 8 o'clockலாம் பேக்கப், அவ்வளோதான் டோட்டலாக முடிக்கிறீங்க. ஸோ வீட்டுக்கு போறீங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் நல்ல டின்னர் சாப்பிட்றீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, தூங்குறீங்க. சூப்பராக போச்சு டே. இதில் எந்த டென்ஷனும் இல்லை, எந்த பிரச்சனை. அதுதான் குரு வந்து ஒரு நார்மலோட பார்வையை பதிக்கிறாருன்னு அர்த்தம். 7ஆம் இடத்துல இருந்து இது வரைக்கும் அந்த பார்வையை நார்மலா பதிக்கும் போது நார்மலான மைண்ட் செட்டு, நார்மல் மோட்ல லைஃப் போயிட்டு இருக்கு, நார்மல் மோடு. இப்ப அக்ரெசிவ் மோடுக்கு மாறுவாரு. இந்த வக்ரம் அடைஞ்சு 7ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. எப்பன்னா டிசம்பர் 4th, அங்கிருந்து மார்ச் 11th வரைக்கும் 95 days இருப்பாரு. இந்த 95 days ஒரு மாதிரி அக்ரெசிவ் மோட்ல மாறுவார். வேக 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 வேகமா எல்லாத்தையும் பண்ண வைக்கும், அமைதி இருக்காது. ஒரு பிளானுக்கு 4 பிளானை போடும், ஒரு விஷயத்த போய் பண்ணிட்டு திரும்ப அடுத்த விஷயத்துக்கு ஓடும். அதுதான் வக்ர காலம். 7th house அவரோட பார்வை பண்ண போகுது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, இதுல கெடுதல் இருக்குமான்னு எல்லாரும் கேட்டாங்க. பதட்டம், வேகம், பொறுமை இழந்த நிலைமை, கோபம், அதனால சின்ன சின்ன வருத்தம், சில பேருக்கு சில நோய்கள், இதெல்லாம் அந்த வக்ரத்துல வரதுதான். அப்போ அது நிதானமா இருந்தா நார்மல் ஆயிடுமா? நிறைய பேர் கேட்பேன். ட்ரை பண்ணுங்க, காமா இருக்க ட்ரை பண்ணுங்க, பண்ண விடாது. ஃபோர்ஸ் டு டூ சம்திங், எதையாவது பண்ணி அதை வேகம் எடுக்க வைக்கும். ஸோ அதனால அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம பொறுமையா நிதானமா எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா நல்லது. பிரார்த்தனை நிறைய செய்யுங்க. பட் பொதுவாக இது வித்தியாசமான பயிற்சியா வருது இந்த முறை எல்லாருக்குமே. தனுசுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ திட்டமிட்டு செயல்படுங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த குரு வக்ர காலத்தையும் குருவுடைய அட்வான்ஸ் டிரான்சிட்டையும் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்க போகிறோம். பொதுவாக மகரத்துக்கு நான் வந்து இருக்கிறத வெளிப்படையாக சொல்லிடுறேன். பொதுவாக மகரத்துக்கு குரு வந்து ஒரு யோக கிரகம் கிடையாது. அவர் 12 கூடியவர், 3 கூடியவர். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து அதாவது அவயோகனும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம், யோக கிரகனும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். சனியுடைய ராசி வேற மகரம். இருந்தாலும் குரு வந்து சில ஏரியாவில் அப்படி வரும்போது அதுக்கு ஒரு ப்ளஸ், இந்த பார்வை பதிக்கிறதுனால ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லுவோம்ல. எங்கேயோ போகிற தெய்வம் வந்து அப்படியே குறுக்கில் நம்மளை பார்த்துட்டு போனால் நமக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம், அந்த மாதிரி தான் அந்த குரு. மகரத்துக்கு வந்து ஒரு ஆடிட் அட்வான்டேஜாக எங்கேயாவது எடுத்துக்கலாம். அடிப்படையில் அது வந்து யோக கிரகம் ரொம்ப 100% ஃபேவர் பண்ணும், 100% அதை செய்யலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா மகரத்துக்கு வந்து பொதுவாக சூரியனே அவ்வளோ ஃபேவரான பிளானட்டே கிடையாது. மற்றதெல்லாம் ஓகே. இப்போ குரு தான் அன்ஃபேவரான பிளானட்டாக கூட வச்சுப்போம். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, மகரம் அக்டோபர் 19th குரு வந்து ராசிக்கு நேராக வந்துருவார். எங்கே வந்துருவார்னா கடகத்தில் வந்துருவார். அக்டோபர் 19 வந்து முழு சக்தியோட உச்சமடைஞ்சு வர்றார். விரையாதிபதி 3 கூடியவன் உச்சமடைகிறாரு. சந்திரனை பார்க்குறாரு. சந்திரன் வந்து ராசிலேயே இருக்கு, மகரத்தில் இருக்கு. இது குருச்சந்திர யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன பண்ணும் அப்படின்னா, எதையாவது வேகமாக பண்ணுறது தூண்டி விடும். உதாரணத்துக்கு இப்போ மகரத்துடைய ஸ்டேட்டஸ் எடுத்தீங்கன்னா,
ராகு கேது ரெட் எட்ல இருக்கு. அந்த பக்கம் சனி வந்து 3ல இருக்கு. சனி 3ல இருக்குன்னா 7 சனி முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ ராகு கேது 2 எட்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில குருவுடைய பார்வை பதியும் போது என்ன பண்ணணும்னா, குருனா பணம், பொருள், ஆசை, சுப காரியங்கள், நல்ல விஷயம் இதெல்லாம் செய்யறதுக்கு தூண்டிவிடும். ஸோ அப்போ மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் மைண்ட் செட்னா, நம்ம இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாது, எப்படியாவது நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிடலாம், எப்படியாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம், ஒரு பிசினஸை ட்ரை பண்ணுவோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ரை பண்ணுவோம், எதையாவது ட்ரை பண்றதுக்கு தூண்டிவிடும். இது வந்து மகரத்துக்கு குருவால ஏற்படக்கூடிய ஒரு பலன். சரி, இது வந்து 100% சாதகமா முடியுமானா சிந்திச்சு நீங்க செயல்படணும். ஏன்னா அவர் விரையாதிபதி, திடீர்னு ஒன்று அளவுக்கு மீறி இறங்கி வச்சுட்டு அப்புறம் வந்து அதுல நல்ல பலனுக்கு தீய பலன்லாம் கலந்து விட்டுட்டாருன்னா அது கஷ்டமாயிடும். அதை யோசிச்சு செய்யுங்க. இது ஒன்று. இது அக்டோபர் 19ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்து அட்வான்டேஜ் ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு நேரம் வருது. அது எப்போ வருதுன்னா, நவம்பர் 11th வந்து குரு வந்து வக்ரம் அடைவர். இந்த வக்ரம் அடைகிற ஸ்டேட்டஸ் வருது பாருங்க, அதுல இருந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஒரு கிரகம் வந்து பாவகிரகமா போயிடுது, லக்ன ராசி பாவகிரகமா போயிடுது, அது வந்து வக்ரம் அடையுது. அது வக்ரம் அடைஞ்சு அதோட பார்வை பதியும் போது உங்களுக்கு அது பிளஸ்ஸா மாறுது. அப்ப தானாவே உங்களுக்கு என்னென்ன கெடுதோ அதுவே விலகி போயிடுது. இது 7th ஹவுஸை விட, அது 7ஆம் இடத்துல வந்து நவம்பர் 11th அது ஆக்டிவேஷன் வந்துடும் இந்த வக்ர காலம். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கு வந்து குரு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மிதனத்திலே இருப்பார். டிசம்பர் ஆக்சுவலா 4th அது 4 குரு வந்து மிதனத்துக்கே போயிடுறாரு. இப்போ இந்த நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அப்படிங்கிறத வக்ர காலத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுப்போம். வக்ர காலத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, டிசம்பர் மாதம் மறுபடியும் வந்து மிதனத்துக்கே பின்னாடி போறாரு. போன பிறகு அங்கேயும் வக்ரத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த மிதனத்துல போய் வக்ரத்தை கண்டினியூ பண்றாருல, அதுதான் உங்களுக்கு 100% சாதகமான நேரம். அந்த 100% சாதகமான நேரம் எப்படின்னா, டிசம்பர் 5ல இருந்து 95 நாட்கள், மார்ச் 11, 2026 இந்த பீரியட் தான் உங்களுக்கு வந்து முழுமையான சாதகமான நேரம். ஸோ டிசம்பர் 4th டிசம்பர்ல இருந்து மார்ச் 11, 2026 வரைக்கும் உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல வக்ரகதியில இதுதான் சாதகம். இது என்ன சாதகம் பண்ணும், என்ன நல்லது செய்யும்? மகரம் சனியுடைய ராசி, குரு விரையாதிபதி 6னா கடனை தீக்கிறது, நோயை தீக்கிறது, பிரச்சனையை தீக்கிறது, உங்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டங்களை தீக்கிறது, தடையை நிவர்த்தி பண்றது. ஒரு வேலையில, தொழில, குடும்பத்துல, கல்யாணத்துல, குழந்தை பாக்கியத்துல என்னென்ன தடைகளை சந்திச்சீங்க, ஒரு வீடு வாங்கணும் தடையா இருந்தா தடை நிவர்த்தி, வாகனத்தை பத்தி தடை நிவர்த்தி, வெளிநாடு பயணத்துக்கு தடை நிவர்த்தி, படிப்பு தடை நிவர்த்தி செய்யற காலம் தான். ஸோ இட் வில் ரிமூவ் ஆல் த பிளாக்ஸ் அண்ட் அப்டக்கல்ஸ். அந்த மாதிரி தான் ஒரு நேரமா மகரத்துக்கு வருது. ஸோ மகரத்துக்கு நல்ல பலன்லாம் கொடுக்குற குருவா நீங்க பார்க்க தேவையில்லை, கெட்ட பலனை நிவர்த்தி பண்ற குருவா ஒரு குறிப்பிட்ட கால அளவில் நீங்க எடுத்துக்கலாம். அந்த கால அளவு உங்களுக்கு ஒரு 95 நாட்கள் இருக்கு. அப்போ இந்த உச்சமடைகிற காலத்தை ஏதாவது ட்ரபிள் பண்ணுமான்னு நான் சொன்ன மாதிரி அவசரமா தூண்டி விடும். எதையாவது பெருசா பண்றதுக்கும், பெருசா சிந்திக்கிறதுக்கும், பெரிய முயற்சி எடுக்கிறதுக்கும் உங்களை தூண்டி விடும். கவனமா முடிவெடுத்துட்டீங்கன்னா நல்லது. அதனால அவசரப்படாமல், நிதானத்தை இழக்காமல் உங்கள் முயற்சியை சரிவர செய்யுங்கள். அதுவே நல்லது. வாழ்த்துக்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த குரு வக்ர காலம் அப்படிங்கிறத கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணும். ஏன்னா லார்ட் ஆஃப் 2 and 11 கும்பத்துக்கு. இப்போ கும்பத்துக்கு இது சாதகமா இருக்கா, பாதகமா இருக்கா, முதல்ல நம்ம கிளாரிட்டி வந்துருவோம். அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி குரு வந்து கடகத்துல வர உச்சம் அடைகிறார். இப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல குரு போயிடுவார். இப்போ 6ஆம் இடத்துல குரு வந்து அவ்வளவு ஃபேவர் நம்ம எடுத்துக்க முடியல. சரி, அப்போ 6ஆம் இடத்துல குரு போறாருன்னா குரு மறைகிறாருன்னு அர்த்தம். குரு மறைகிறாருன்னு சொன்னா பார்வை மட்டும் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஒரு இன்கம் இருக்கு, ஏதோ ஒரு பேசிக் லெவல்ல இன்கம் இருக்கு, ஒரு ஃபேமிலி சப்போர்ட், அவ்வளவுதான் அதை எடுத்துக்க முடியும். சூப்பர் டூப்பர் பலனா நம்ம குரு வந்து அந்த உச்சமடைய காலம் எடுத்துக்க முடியும். அங்க உச்சமடைஞ்சு வக்ரம் அடைவார். அது எப்ப தெரியுமா? நவம்பர் 11, 2025 நவம்பர் 11ல வந்து வக்ரம் அடைவார். அப்போ கும்பத்துக்கு கொஞ்சம் ஃபேவர் ஆரம்பிக்கும். அது என்னன்னா டாக்ஸ், லைக் ஒரு விஷயத்த பேசுறீங்க, ஒரு விஷயத்த ஈடுபடுறீங்க, ஒரு விஷயத்த முயற்சி பண்றீங்க, அந்த முயற்சியில வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து கன்வே பண்றீங்க, ரெடி ஆகுறீங்க, தயாராகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 4th வரைக்கும் உங்களுக்கு அந்த உச்சமடைஞ்சு வக்ரமடைகிற ஸ்டேட்டஸ்ல இருக்கு. இப்போ கும்பத்துக்கு இப்போ குரு பயிற்சி 2025ல எண்ட் ஆஃப் மேல நடந்து குரு பார்வையெல்லாம் கும்பம் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லப்பட்டது தான், உண்மைதான். இருந்தாலும் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இன்னும் இது நடக்கல, இன்னும் அது கிடைக்கல அப்படின்னு ஏதாவது ஒரு பெண்டிங்ல இருக்கு, இல்லைன்னா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஆனா 100% ஃபேவரா இல்லை அப்படின்னு ஏதாவது புலம்புற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரியலாவே குருவுடைய நல்ல காலம் எது தெரியுமா? இந்த வக்ரம் அடைஞ்சு 5ஆம் இடத்துக்கு திருப்பி போயிடும். இது ஒரு 95 days இருக்கும்.
இந்த 95 days தான் ஆக்சுவலா குரு கொடுக்கக்கூடிய முழுமையான பெனிஃபிட் நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. அது எப்ப அப்படின்னா டிசம்பர் 4th இருந்து மார்ச் 11th 2026, டிசம்பர் 4th 2025, மார்ச் 11 2026 இந்த பீரியட் இருக்கு பாருங்க, 95 days இருக்கும். இந்த பீரியட் தான் நீங்க ஆக்சுவலா கும்பத்துக்கு என்ஜாய் பண்ண போறீங்க. ஏன்னா அப்பதான் குரு வக்ரம் அடைஞ்சு 5ஆம் இடத்துல பொசிஷன் எடுத்து அவர் பார்வையை நேர கும்பத்துல பதிச்சுவார். உங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும், சனியுடைய ராசியான கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வியாழன் அதாவது குரு லார்ட் ஆஃப் 2 and லார்ட் ஆஃப் 11, பாதகஸ்தானத்துக்கும் அவரே அதிபதியா வரார், குடும்பஸ்தானத்துக்கும் அவரே அதிபதியா வரார், பொருளாதாரத்துக்கும் அவரே அதிபதியா வரார், லாபத்துக்கும் அவரே அதிபதியா வரார். அப்படிப்பட்டவர் 5ல இருக்கிறது சுபம். ஆனா அது வக்ரகதியில இருந்ததுன்னா, பாதகாதிபதி வக்ரம் அடையும் போது, லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு யோகம் மற்ற கிரகங்கள் வக்ரம் அடையும் போது தான் முழுமையான பலனை வேகமா கொடுக்கும். அந்த பலனை நீங்க எப்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 90 days ஃப்ரம் டிசம்பர் 4th to 11th மார்ச் 2026, அதுதான் உங்களுக்கு முழுமையான சாதக பலன். இந்த பலன் என்ன செய்யும்? இந்த பலன் வந்து என்ன செய்யும்? பணம், பொருள், முன்னேற்றம், பதவி, அதிகாரம், வீடு, மனை, உங்களுக்கு வந்து வாகனம், வெளிநாடு யோகம், கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம், அதிர்ஷ்டம், ஒரு கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி எல்லா விதமான சுப காரியங்களை செய்யறதுக்கு வலிமையான இடத்துல குரு வந்து உங்களுக்கு வந்து பொசிஷன் எடுக்கும். அதுவும் வக்ரத்துல வேகமா செய்ய வைக்கும். இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலா கும்பத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம். அதனால அந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்துங்க. சப்ஜெக்ட் நான் எல்லாருக்கும் சொல்றதுதான், உங்க பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி அதுல உள்ள தசாபுக்தியில பொறுத்துட்டீங்கன்னா எல்லாமே எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். கும்பத்துக்கு இந்த குருவுடைய அட்வான்ஸ் டிரான்சிட்டை விட ரெட்ரோகிரேட் டிரான்சிட், ரெட்ரோகிரேட் ஆகி ஒரு டிரான்சிட் நடக்குது பாருங்க, அதுதான் முழுமையா ஃபேவரா இருக்கு. பயன்படுத்திங்க சரியான நேரத்தை. வாழ்த்துக்கள். மீன ராசி, இந்த குருவுடைய அதிசார பயிற்சி, வக்ர காலம், அட்வான்ஸ் டிரான்சிட் அண்ட் ரெட்ரோகிரேட் டிரான்சிட்டுடைய ஒரு ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கு மீனம் அப்படின்னா, ஜென்ம சனியை ஃபேஸ் பண்ற மீன ராசி. ஒரு மாதிரி ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் டென்ஷன், வேலையில வந்து சேஞ்ச் நடக்குமா, இன்டர்னல் சேஞ்ச் நடக்குமா, ஜாப் சேஞ்ச் ஆகுமா, லைஃப் சேஞ்ச் ஆகுமா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி, அதிகப்படியான எல்லாரும் கேட்ட கேள்வி தான் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், லாங் ரன்ல எப்படி இருக்கும், லாங் டேர்ம் நல்லா போகுமா, பிரச்சனை கஷ்டம் வராதா, குழந்தை பிறக்குமா, வேலையில மாற்றம் வருமா, டென்ஷன் குறையுமா, இடமாற்றம் பிடிச்ச மாதிரி நடக்குமா, சீட் கிடைக்குமா, எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேனா, டிராவல் சேஃபா இருக்குமா, ஹெல்த் நல்லா இருக்குமா, இப்படிதான் அதிகப்படியான கேள்வி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் மீனம்க்கு. ஏன்னா தான் அப்படிதான் இருக்கு ஸ்டேட்டஸ். ஏன்னா சனி வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் போட்டு அழுத்துறாரு. இத்தனைக்கும் ராசிநாதன் வந்து குரு ஒரு ஃபேவரான பாசிட்டிவான பிளானட். பட் அந்த பர்டிகுலர் குரு வந்து 2025ல 19th அக்டோபர்ல அட்வான்ஸ் டிரான்சிட் நடக்குது. இந்த டிரான்சிட் ஆக்சுவலா மீனத்துக்கு வந்து பயங்கர ஃபேவர். ஏன் பயங்கர ஃபேவர் சொல்லணும்னா, அவுட் ஆஃப் 12 ராசி சைன்ல குரு உச்சம் அடையக்கூடிய ஒரே ராசி கடகம் தான். அந்த கடகத்துல இந்த முறை அக்டோபர் 19th உச்சம் அடைகிறார். இது மீனத்துக்கு 100% ஃபேவரபிள். சரி, ஆனா என்னன்னா டைம் பீரியட் தான் கம்மியா இருக்கு. 100% ஃபேவரபிள்ன்றது உண்மை. பட் அது அக்டோபர் 19th இருந்து நவம்பர் 11th வரைக்கும் ஒரு சொற்ப காலங்கள், வெறும் 22 நாள். இந்த 22 நாட்கள் மட்டும்தான் இந்த குரு வந்து உச்சம் அடைஞ்சு 5ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை நேரா மீனத்துல போய் பதியும். அந்த மீனத்துல சனி இருக்கு, அந்த சனியுடைய தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி குறைக்கும். அப்ப 22 நாளுக்கு அப்புறம் என்ன குரு வண்டி சிமத்துக்கு ஓடிட்டு வரான்னு நீங்க கேட்பீங்க. கிடையாது, அப்படியே வக்ரம் அடைகிறார், ரெட்ரோகிரேட் ஆவார். ஸோ வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா அந்த உச்சத்துக்கு உண்டான பலனை அந்த வேலை செய்ய ஆரம்பிக்காது. அது ஒன்ஸ் வந்து வக்ரம் அடைஞ்சதுன்னா அந்த உச்சத்துக்கு நீங்க பலன் வந்து அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்காது. அப்போ மீனத்துக்கு குரு வந்து உச்சம் அடைகிறார். ஆனா 22 நாட்கள் கழித்து 11th of November 2025ல அது வக்ரகதி அடையுது, ரெட்ரோகிரேட் ஆகுது. அது ரெட்ரோகிரேட் ஆகுறது கூட பரவாயில்ல, அதுவாது உச்சம் அடைஞ்சு சூப்பர் வீட்ல வந்து ரெட்ரோகிரேட் ஆயிருக்கு. அது டிசம்பர் 4th அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் பேக் டு ஜெமினை, பேக் டு மிதுனம், மிதனத்துக்கே வந்துடும். அப்ப மிதனத்துக்கே திரும்ப வந்து வரும்பொழுது அங்க வக்ரகதியில இருக்கான்னு கேட்டா எஸ், வக்ரகதியில இருக்கு. இதுதான் சேலஞ்சிங்கா இருக்கும். ஜென்ம சனி ஒரு பக்கம், குரு வந்து வக்ரகதி ரெண்டாவது விஷயம். அந்த வக்ரம் அடைஞ்சு 4ஆம் இடத்துக்கே திருப்பி வருது பாருங்க, அதுதான் சேலஞ்சிங்கா இருக்கு. அந்த பீரியட் 95 days. அப்ப 95 நாட்கள் வந்து சனி ஜென்மத்துல, குரு வக்ரகதியில, 4ஆம் இடத்துல. 4ஆம் இடம் சுக சௌகரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களா வருது. அப்ப நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்றேன். ஹாப்பியா இருக்கிற, அதாவது இப்பத்துல இருந்து நான் எப்போ ஹாப்பியா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நினைச்சதை வந்து ட்ரை பண்ணலாம், அதுக்கு 22 நாள் கொடுக்குறேன். அந்த 22 நாள் வந்து அக்டோபர் 19th to நவம்பர் 11th ஒரு டியூரேஷன்.
இந்த டைம்ல உங்களுக்கு இந்த பீரியட்ல பாசிட்டிவா நீங்க செய்யற முயற்சி, அந்த முயற்சி எது வேணா இருக்கலாம். அது வந்து உங்க மனசுல உள்ள ஆசை முயற்சி, உங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, மேரேஜா, இல்லை வந்து ஜாபா, இல்லை ஜாப் சேஞ்சா, சைல்டு பர்த்தா, இல்லை அதுக்குண்டான கன்சல்டேஷனா, இல்லை வந்து ஃபாரின் டிராவல் பண்றீங்களா, இல்லை டூர் பண்றீங்களா, ஏதாவது டோக்கன் அட்வான்ஸ் எதுக்காக தரீங்களா, வெஹிக்கிள் வாங்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ மீனத்துக்கு இந்த அக்டோபர் 19 டு நவம்பர் 11th வரைக்கும் ஒரு பீரியட் வந்து சாதகமா இருக்கு. அந்த சாதகமான பீரியட்ல யூ கேன் ட்ரை த பெஸ்ட். அதை நான் வந்து பாசிட்டிவா கொடுத்துட்றேன். நவம்பர் 11th இருந்து டிசம்பர் 4th வரைக்கும் ஐ ஒன்ட் சே பாசிட்டிவ், ஐ ஒன்ட் சே நெகட்டிவ். இது எப்படின்னா உச்சமடைஞ்சிருக்கு, பாசிட்டிவா தான் இருக்கு. ஆனா அது ரெட்ரோகேட் ஆனதுனால சம்டைம்ஸ் பதட்டத்தோட ஒரு விஷயத்தை செய்ய வைக்கும். ஆனா அது கூட பரவாயில்ல, நாட் பேட்னு எடுத்துக்கலாம். அதை வந்து நாட் பேட், ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்றத விட நாட் பேட், ஒரு கண்டினியூஷனுக்கு நல்லா இருக்கும். இது நவம்பர் 11th இருந்து டிசம்பர் 4th வரைக்கும். இப்போ டிசம்பர் 4th இருந்து மார்ச் 11th 2026, 4th டிசம்பர் 2025 இருந்து மார்ச் 11th 2026 95 days இருக்கும், 95 நாட்கள். அந்த 95 days வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து மீன ராசிக்கு குரு 4th ஹவுஸ்ல ரெட்ரோகேட்ல, அதாவது மிதுனத்துல தான் இருப்பாரு. ஆனா அந்த மிதுனத்துல வக்ரம் அடைஞ்சிருப்பாரு. இப்பதான் நீங்க கவனமா இருக்க வேண்டிய அந்த 95 நாட்கள். எதுல கவனமா இருக்கும்? எல்லாரும் கேட்ட கேள்வி, எதுல கவனமா இருக்கும்? ஜென்மசனியா, 4ல குருவா, வக்ரம் அடைஞ்சிருக்காரா, என்ன பண்ணுவாரு? வாகனத்துல போகும்போது ஜாக்கிரதையா இருங்க. வீடு நிலம் வாங்குற விஷயத்துல கவனமா இருங்க. வாகனம் உங்க பேர்ல வாங்குறதா இருந்தா கவனமா இருங்க. முடிஞ்சா தள்ளி போடுங்க. உங்க பேர்ல வாங்குறதா கவனமா யோசிச்சு செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஒரு இடத்த மாத்துறீங்கன்னா யோசிச்சு செய்யுங்க. வேலையை மாத்துறீங்கன்னா யோசிச்சு செய்யுங்க. வேலையை குவிட் பண்ணீங்கன்னா யோசிச்சு செய்யுங்க. பயணம் பண்றீங்க, வெளிநாடு பயணம் பண்றீங்க, இல்லை வெளியூர் பயணம் பண்றீங்க, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. வாகன பிரயாணம் ஜாக்கிரதையா இருங்க. ஹெல்த், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஹெல்த், டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி ஹெல்த். இதுல கொஞ்சம் கவனமா இருந்தால் போதும். டேக் கேர் ஆஃப் யுவர் எஜுகேஷன், இதுதான் நான் சொல்றேன். அது இந்த கால் 95 days இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. ஸோ அதை எப்படியா சமாளிச்சு வந்துட்டீங்கன்னா மறுபடியும் அது பக்கர நிவர்த்தி ஆகிடும், டைரக்ட் மோஷன் போகும். அதை விட மெயினாக அடுத்த ஒரு 2 மாசத்துல வந்து டிரான்சிஷன் வந்து ஃபேவராக வந்துடும். ஸோ ஒரு சோதனையான காலத்தை ஹேண்டில் பண்ற விதத்தை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஃபேவராக இருக்குன்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். குரு எப்போ வக்ரம் அடைகிறாரு, எப்போ வந்து அவர் வந்து அட்வான்ஸ் டிரான்சிட் ஆகிறாருன்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. நான் தெளிவாக சொல்லிடுறேன் அது எப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க ஆல்ரெடி. இப்போ மிதுனத்துல குரு இருக்கார், இப்படி வச்சுங்க. மிதுனத்துல குரு இங்க இருக்கார். இது எப்போ வந்தாரு? மே மாதம் 2025, அதாவது மே எண்டில் 2025 குரு மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அப்போ மிதுனத்துல இருந்து மறுபடியும் கடகத்துக்கு போகும். 1 year ஆகும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு வந்து இடம் மாறுவார். ஆனா இந்த முறை என்ன நடக்குது தெரியுமா? இந்த மிதுனத்திலிருந்து அடுத்த ராசியான கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாரு. அதுதான் அட்வான்ஸ் டிரான்சிட். அவர் ஆக்சுவலா பண்ண வேண்டியது வந்து 2026 2026 மேல தான் பண்ணணும், இல்லை ஜூன்ல தான் பண்ணணும். அட்வான்ஸா இந்த அக்டோபர்ல 19 ஷிஃப்ட் ஆயிடுறாரு. சரி, இது ஷிஃப்ட் ஆயிடுறாரு, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுலயே ஷிஃப்ட் ஆயிட்டு வக்ரம் அடைகிறார், ரெட்ரோகிரேட். நார்மலா வந்து டைரக்ட் மோஷன் சொல்லுவோம். டைரக்ட் மோஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது வந்து டைரக்ட் மோஷன். அந்த கடகத்துல இருந்து அங்கிருந்து ரெட்ரோகிரேட் ஆச்சுன்னா அது பின்னாடி திரும்புற மாதிரி திரும்பிடும். ஸோ வக்ரம், அதுதான் வக்ரம். இந்த வக்ரம் எப்ப ஆகிறார் தெரியுமா? அதாவது அக்டோபர் 19 மிதுனம் டு கடகம் ஷிஃப்ட், அதான் அட்வான்ஸ் டிரான்சிட். அந்த கடகம்ல வந்து ரெட்ரோகிரேட் ஆகிறது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 11th. ஸோ அங்க ஷிஃப்ட் ஆயிட்டு ஒரு 20 days டைம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வக்ரம் அடைகிறார். சரி, வக்ரம் அடைஞ்சு அந்த கண்டினியூஷன் எவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2026 மார்ச் 11th வரைக்கும் வக்ரம் தான். ஆனால் இன்னொரு மாற்றம் என்ன தெரியுமா? அங்க வக்ரம் அடைஞ்சது வந்து அந்த வக்ரத்தோட ஸ்டார்டிங் வந்து நவம்பர் 11th. பட் மறுபடியும் பேக் டு மிதுனம். பேக் டு மிதுனம்னா அவர் ஆக்சுவல் டிரான்சிட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக அட்வான்ஸ் டிரான்சிட் பண்ணிட்டு திரும்ப அவர் பின்னாடி வருவார், அந்த மிதுனத்துக்கே வருவார், பேக் டு ஜெமினி. அந்த பேக் டு ஜெமினி வந்து டிசம்பர் 4th வந்துருவார். ஸோ பேக் டு ஜெமினி டிசம்பர் 4th வராரு. அப்போ அவர் வக்ரகதியில் இருக்கார். மிதுனத்துக்கு வந்து மறுபடியும் அந்த வக்ரகதியில தான் இருப்பார். அந்த வக்ர நிவர்த்தின்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ ரெட்ரோகிரேட் மோஷன்ல மறுபடியும் டைரக்ட் மோஷன் மாறுது, மிதுனம்ல மாறும். அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது மார்ச் 11th 2026. அதுக்கப்புறம் நீங்க கேட்பீங்க, அப்போ குரு டிரான்சிட் அடுத்த வருஷம் இருக்கு, மறுபடியும் ஒரு 2 months 3 monthsல அங்க இருந்து டைரக்ட் மோஷன்ல அவர் வந்து டிரான்சிட் நடக்கும். இதுதான் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா பண்றது குரு. அது வக்ரம் அடையதும் சரி, அது அட்வான்ஸ் டிரான்சிட் நடக்கிறதும் சரி, அதுல முன்பின் வீடுகளா மாறி இருக்கிறதும் சரி, ரொம்ப வித்தியாசமா இருக்கு.
ரொம்ப பக்குவமா இது பண்ண என்னன்னா ஒரு நல்ல விஷயம், குரு ஒரு சுப கிரகம், எப்படி ஆனாலும் கெடுதலை செய்யாது. அது என்ன செஞ்சாலும் ஒரு நன்மையில போய் முடிஞ்சிடும். அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க. தனித்தனியே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வித்தியாசமான பலன் உண்டு. இதை பத்தின இன்னொரு டீட்டெயில் வந்து நீங்க வந்து நம்ம வெப்சைட்லயும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த டீட்டெயிலான வீடியோவை நான் கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்க பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களோட உறவுகளோட. www.lifehoroscope.in இதுல தயவு செஞ்சு ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, உலகத்துல எந்த மூலையில பிறந்திருந்தாலும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உங்க ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்து குரு பர்த் சார்ட்ல எப்படி இருக்காரு, வக்கரமா இருக்காரா, வக்கரம் இல்லாம இருக்காரா, லக்கணத்துக்கு யோக கிரகமா, பாவ கிரகமா, சுபத்தன்மை அடைஞ்சிருக்காரா, சுபத்தன்மை அடையாம இருக்காரா, குரு தசை வாழ்க்கையில உங்களுக்கு நடக்குமா நடக்காதா, அது எந்த காலகட்டத்தில் நடக்கும், எந்த வயதுல இருந்து எந்த வயது, ஏன்னா 16 வருஷம் அந்த பீரியட். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் இதை பொருத்தி பலனை புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள்.